வந்திருக்காரு பழனியப்பன் மாணிக்கம். ஓகே, இப்போ அவர் ஹோஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அவர் வீடியோ வரல. ஆமா, அவர் சொன்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னா வீடியோ ஆன் பண்ணுவார், அன்மியூட் பண்ணுவார். ஓகேங்க, அவருக்கு ஹோஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அவர் அன்மியூட் பண்ணிக்கலாம், வீடியோவும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அனைவருக்கும் வணக்கம். அரிஜன தமிழ்ச்சங்கம் வழங்கும் ஹெல்த் சாட் வித் டாக்டர் பால் நிகழ்ச்சியை எல்லாருக்கும் வந்ததுக்கு சந்தோஷம். இப்போ நான் திரு சம்பத் கண்ணையா அவர்கள் வரவேற்புரை வழங்குவாங்க. ஒரு நிமிஷம். சம்பத். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் பால் என்று எல்லோருக்கும் தெரிந்த டாக்டர் திரு பழனியப்பன் மாணிக்கம் அவர்கள். இவர் எங்க ஊரு கோவையில தானுங்கோ பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜில் டாக்டர் பட்டம் வாங்கினாருங்கோ. பின் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வித் எபிடமியாலஜி. அதற்கு பின்னால் எம்டி இன் ஜெனரல் மெடிசன் ஃப்ரம் வெயின் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டெட்ராய்ட். சுருக்கமா சொன்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல பாதிய பேருக்கு முன்னாலேயும் பேருக்கு பின்னாலேயும் போட்டுட்டு இருக்காரு. இவர் சமூக வலைதளங்கள்ல மிக பிரபலமானவர். இவருடைய யூடியூப் வீடியோக்கள் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஹிட்ஸ், லைக்ஸ். நான் பார்த்தவருடைய முதல் வீடியோ கோவிட் ஆரம்பிச்ச காலத்துல எல்லாரும் பயந்துட்டு இருந்த நேரத்துல கோவிட் வந்தா எல்லாருமே இறந்து போக மாட்டாங்கன்னு சொல்லி தைரியம் சொன்ன வீடியோ தான். மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல தான் சொல்ல வந்த விஷயத்தை நகைச்சுவையோடு கலந்து சொல்வார். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். அதிலேயும் நம்ம டாக்டரே நமது நோயையும் போக்கி நம் மனம் விட்டு சிரிக்கவும் வைத்தால் அது டபுள் பெனிஃபிட் தானே. 1000 பேரை கொய்தவர் வைத்தியர் என்பார்கள். இங்கே டாக்டர் பால் நமது மனங்களையும் கொய்ய வந்திருக்கிறார். அவரை அரிசோனா தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் பீனிக்ஸ் வாழ் ரசிக பெருமக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க அவரோட கொஞ்சம் ஜாலியா அரட்டை அடிக்கலாம். நன்றி சம்பத். அடுத்ததாக காசி அருணாச்சலம் அவர்கள் இந்த மீட்டிங் கைட்லைன்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுவாங்க. நன்றி நாகா. அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய சில குறிப்புகள். நிகழ்ச்சியின் போது அனைத்து பார்வையாளர்களின் மைக்ரோஃபோன் மியூட் செய்யப்படும். சிறப்பு விருந்தினரின் உரைக்கு பிறகு அவர் முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு முதலில் பதிலளிப்பார். அது முடிந்த பிறகு கேள்வி கேட்க நினைக்கும் பார்வையாளர்கள் ஜூமில் உள்ள ரைஸ் ஹேண்ட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தவும். அமைப்பாளர்கள் உங்கள் பெயரை ரேண்டம் முறையில் அறிவித்தவுடன் நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம். உங்கள் பெயரை அறிவிக்கும் வரை பொறுமையாக காத்திருக்கவும். தயவு செய்து ஒருவர் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கவும். நன்றி. நன்றி காசி அவர்களே. அடுத்ததாக வசந்த் ஜெயபாலன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஸ்பான்சர் பத்தி பேசுவாங்க. ஒரு நிமிஷம். வசந்த் ஜெயபாலன் அவர்கள் பேசுவாங்க இப்போ. எல்லோருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியின் ஸ்பான்சர்ஸ் குமான் கில்பர்ட் சவுத் ஈஸ்ட், ருச்சி இந்தியன் குவிசின், பிரியாணி பாட். எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் தி ஸ்பான்சர்ஸ். நன்றி வசந்த். அடுத்ததாக குப்தா அவர்கள் நம்ம டாக்டர் பாலு அவர்களை வரவேற்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். அரிசோனா பாலையில் கொதிக்க வரும் இந்த பாலை பஞ்சாமிரதமாய் இனிக்க பேசிட அழைக்கிறேன் திரு பால் பழனியப்பனை. கேக்குதா? கேக்குது. பின்னாடி அந்த யூடியூப் அவார்ட் தெரியுதா?
ரொம்ப முக்கியம். வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ 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 so much for having me. யாராவது இருக்கீங்களா? நீங்க எல்லாம் மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க பேசலாம். ஓ ஓகே ஓகே ஓகே, சவுண்ட்ஸ் குட், சூப்பர். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ so much. சும்மா அரிசோனா தமிழ் சங்கத்துல வந்து சும்மா வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ தாட் இட் வாஸ் கேஷுவல் கான்வர்சேஷன். ஆனா நீங்க கொடுக்குற பில்டப் அளவுக்கு ஒன்றும் பெரிய இந்த மேட்டர் கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு நீங்க பில்டப் கொடுத்தீங்கன்னா அரிசோனா தமிழ் சங்கத்துக்கு அடிக்கடி வருவேன். ப்ளீஸ் இன்வைட் மீ அகைன் ரிப்பீட்டட்லி ஓவர். பட் தேங்க்யூ so much, தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கோவிட் வந்ததுல இருந்து ஒரு எல்லாமே வந்து நெகட்டிவா தான் வந்து எல்லாம் பாக்குறாங்க. நான் வந்து இட்ஸ் a break huge positive outlook. என்னன்னா I'm able to reach all of you from Sacramento, California through COVID. That is one of the potential uplift benefits out of COVID, and all this YouTube thing and reaching out, all this happened just because of one YouTube video by accident. But anyways, thank you again. So இப்போ நான் எதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சாங்க. So just a brief introduction about me. I was pretty much முன்னாடி ரொம்ப குண்டா இருந்தேன், நல்லா கொழுன்னு இருந்தேன். எங்க அம்மா எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி கொழுன்னு இருந்துட்டு. ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் எல்லாம் அந்த வெயிட் எல்லாம் வந்து இறங்கி போனேன். என்னடா இப்படி வந்து வத்தி போயிட்டியேடா, எப்படி வந்து செட்டிய வீட்டு பொம்மை மாதிரி இருந்தேடா, இப்படி வந்து ஓமக்குச்சி நரசிம்ம மாதிரி ஐடியடா அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மித்ஸ் எல்லாம் வந்து நல்லா கொழுன்னு இருந்தா தான் செழிப்பா இருப்பாங்க அப்படின்ற வந்து ஒரு மித்தை வந்து பஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are encroaching this topic of weight loss, intermittent fasting, time restricted feeding and everything. So I'm a living example of what I adopted. So I wanted to send that message across to everybody else so that நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறட்டுமே அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு இதுக்காகதான். ஏன்னா வந்து நீங்க இந்த மாதிரி பண்றப்ப வீட்டுல நிறைய திட்டு விழும், அடி விழும். அதெல்லாம் வந்து நீங்க சர்வசாதாரணமா எடுத்துக்கணும், சப்ப மேட்டர் மாதிரி. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நான் பண்ணதுனால உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மாட்டேன், இந்த அரிசோனா தமிழ் சங்க போஸ்ட் இருக்கு, ஸ்பான்சர் வந்து பிரியாணி பாட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து கூவி பேசுறதுக்காண்டி பிரியாணி பாட்டுக்காரங்க எனக்கு சாக்ரமெண்டோக்கு ஒரு பாட்டு டெலிவர் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். ஓகே, எனிவேஸ் ஐ அம் ஆல் டன். நீங்க வேற ஏதாவது சொல்லணும், ப்ளீஸ் ஆஸ்க் மீ சம் क्वेश्चंस we can discuss. Thank you Dr. Paul. கேக்குதா உங்களுக்கு கேள்வி கேக்குறது? நல்லா கேக்குது. நீங்க சொன்ன மாதிரி அட்வர்டைஸ் பார்த்தாக்க பிரியாணி பாட்டை கொடுத்து இழைச்சு போங்கடான்னா இங்க என்ன பண்றது? நீங்க பாரு, ராபடா சொல்லி கோச்சிக்கிட்டு எனக்கு கொடுக்காம போறாங்க. நீங்க கூட சாப்பிட்டே இருப்பீங்க, என்ன சரியா விட்டு போறீங்க. அதுக்காகத்தான் உங்களை ஸ்பெசிபிக்கா அழைச்சு நம்ம கொடுக்க போறது பிரியாணி பாட்டு ஆட் கொடுக்க போறோம். ஆனா பேல வச்சு இழைக்கிறது எப்படின்னு கேட்டுக்கலாம் தான் கூப்பிட்டுருக்கோம் உங்களை முக்கியமா. ரொம்ப நன்றி. என் பேர் சரவணன், தமிழ் சந்தோஷம் வந்துட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் இங்க முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம், முடிஞ்சதை. ஸோ டாக்டர், என்னன்னாக்க நிறைய விஷயங்கள்ல வந்து இப்போ ஒபிசிட்டி, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், அது மாதிரி நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரியா தப்பா நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒபிசிட்டிங்கிறது இது ஜெனட்டிக்கலா வர சான்ஸ் இருக்கா, இல்ல இஸ் இட் ஆல்வேஸ் அக்வயர்டு பை கன்சூமிங் ஃபுட்டு, லேசினஸ்னால, கவுச்சில் இருக்கிறதுனால அப்படியே தான் அது அக்வயர் ஆகுமா? ஸோ ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தேன், அழகா இருப்பேன் நான், ஆனா இப்பெல்லாம் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, பொதுவா சொல்ற அதே இடம், குண்டா போயிட்டேன், அதுக்கப்புறம் இழைக்க முடியல. ரூட் காசஸ் என்ன டாக்டர்? ஒபிசிட்டிங்கிறதுக்கு ரூட் காஸ் வந்து ஜெனட்டிக்கலா இருக்குமா, இல்ல இட்ஸ் ஆல்வேஸ் அக்வயர்டா? என்ன காசு அதுக்கு? ஆனா சார் சைக்கிள் கேப்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் குண்டாயிட்டு சொல்றீங்க. அந்த பாயிண்ட் நாங்க பிடிச்சிட்டோம்ல. Oh, so that's not true. That's not absolutely not true. I think genetic reason for obesity வந்து ஒரு சும்மா ஒரு general reason to blame தான். ஐயோ, நானா வந்து எங்க அம்மாக்கெல்லாம் புலம்பிருக்கேன், நான் இந்த மாதிரி என்னமா குண்டாவே இருக்கேன் அப்படின்னா, நீ என்ன கவலைப்படுற, நம்ம பரம்பரை சொத்துறாது அப்படிம்பாங்க. பிளட் பிரஷர், டயபிட்டிஸ் எல்லாம் வந்து ஜெனட்டிக்கா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா ஒபிசிட்டி பர்டிகுலர் வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான், கண்டிப்பா பெர்சன்டேஜ் கம்மி தான். The majority, the main reason is, to be honest, நம்மலாம் வந்து அமெரிக்கா வந்தப்ப, ஐ மீன் நான் ஒரு 15 வருஷமா இருக்கேன் இங்க, நம்மலாம் இங்க இந்த ஜூம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து they would have come around like last 10 years, இல்லையா? 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருப்பாங்க, சில பேர் முன்னாடி வந்திருப்பாங்க. பட் இந்த லாஸ்ட் 15 to 20 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எவ்வளவு தூரம் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஹெல்த்தோட ரெவல்யூஷனும் வந்து டீ ரெவல்யூஷன் ஆகி கீழே போயிடுச்சு.
உடனே வந்து ஒபிசிட்டி, வெயிட் லாஸ், வெயிட் கெயின் அப்படின்னாலே வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், உடனே ஜிம்முக்கு தான் போறாங்க. That is the number one mistake to do. Nothing will happen if you go to gym if you don't take care of the diet. So என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே சொன்னோம்னா ஜெனட்டிக்கெல்லாம் வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்வீனியன்ட் ரீசன் தான் சொல்லுவேனே தவிர 95% ஆஃப் த டைம் இட் இஸ் மெயின்லி டயட்ரி ஃபேக்டர்ஸ். ஓகே டாக்டர். இப்போ நான் ஜிம்முக்கு போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், மார்னிங் ஜாக் பண்றேன், பூட் கேம்ப் போறேன், வாக் பண்றேன். ஸோ சூப்பரா 10 பவுண்டு இப்படி சும்மா கிடு இழைச்சிச்சு, நல்லா வெரி சோ குட். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா 6 மாசமா ஒர்க் பண்றேன், இந்த 10 பவுண்டுக்கு அப்புறம் ஒன்னும் இறக்கவே மாட்டேங்குது. என்ன குண்டா இருந்தேங்கிறது ஒண்ணு தப்பு, இழைச்சிட்டேன், சந்தோஷப்பட்டேன். ஆனா 10-15 பவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இறங்கவே மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன்னு தெரியல, நான் பண்ணிட்டே தான் இருக்கேன், ஆனா இறங்க மாட்டேங்குது டாக்டர், என்ன பண்றது? அது வெயிட்டுங்கிறது எப்படிதான் குறைக்கிறதா? குறைச்சேன், ஆனா ஏன் அதுக்கு மேல குறைய மாட்டேங்குது? இது ஸ்டாக்னன்ட் ஆயிடுமா ஒரு ரேஞ்ச் வரும்போது பாடியிலேயே, அப்படியே ஒரு கேள்வி என்ன வருது? ரைட். ஆனா அதான் வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயிண்டட் இதுவும். நம்ம வந்து நம்மளே ஒன்னும் பண்ண மாட்டோம் யூஸ்வலி. எனக்கு பர்சனலாவே நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா வந்து நானே எந்திரிச்சு நடந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு 5 கிலோ குறையல அப்படின்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து 100 கிலோ இருந்தேன், 200 பவுண்ட்ஸ் இருந்தேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி லைட் பல்ப் வந்து எனக்கு போச்சு அப்படின்னா, ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு வந்து ஐ ஹேட் மை ஹார்ட் ரேட் கோ அப் டு லைக் 180-190. அதனால ஐ வாஸ் வெயிட்டிங். பேஷண்ட் வந்து என்ன கேட்கிறாரு, டாக்டர் நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா, பரவாயில்ல அப்படி. அப்புறமா சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அப்போ அந்த சிடி ஸ்கேன் எடுக்கப்பதான் என்னோட பெல்லிய பார்த்துதான் பிரியாணி பாட்டு மாதிரி இருக்கு, இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாம் வந்து ஆச்சு. ஃபர்ஸ்ட் இது கிரன்ச் ஃபிட்னஸ் ஒன்று இருக்கு, யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரன்ச் ஃபிட்னஸ் செயின் த்ரூ அவுட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு. அரிசோனால இல்ல போல, யாராவது வேணா வந்து ஸ்பான்சர்ஷிப் எடுத்து நடத்தி நல்லா ஓடும். என்ன மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா ஒன்னும் நடக்காது. 6 months தொடர்ந்து போனேன் டெய்லி. ஃபர்ஸ்ட் 10 கிலோ வந்து கடகடகடன்னு குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே குறையல. நானும் வந்து போயிட்டே இருந்தேன். தென் ஐ வாஸ் லைக் ஓகே, சம்திங் இஸ் ராங். டு பி ஆனஸ்ட், எங்களோட மெடிக்கல் லைஃப் நான் வந்து 16 வருஷம் படிச்சிருக்கேன். 2000 நான் வந்து ஜாயின் பண்ணேன் மெடிக்கல் காலேஜ். 2015 வந்து ஐ கேம் அவுட் as an advanced gastroenterologist. I mean, I'm not boasting. What I'm saying is 15-16 years of my medical career level, nobody talks about nutrition. Nobody talks about diet, what is the macro, what is protein intake, what is carb. Nobody know. I mean, we are not trained to do this. So எனக்கு அந்த இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் then I started learning more about it. Okay, what is going on? So personally, after losing like 5 to 6 kilos, when I lost motivation, then I realized that there's something called basal metabolic rate, BMR அப்படின்ட்டு எல்லாருக்குமே இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 பேர் இங்க வந்து காசி, அருணாச்சலம், சம்பத், வசந்த், ஸ்ரீனிவாச, சரவணன் அப்படின்ட்டு வந்து எனக்கு இருக்காங்க. இப்போ இந்த 6 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பாராமீட்டர்ஸ், ப்ரொஃபைல வந்து நம்ம ஜாட் டவுன் பண்ணோம்னா எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் ஹேஸ் தேர் ஓன் பேசல் மெட்டபாலிக் ரேட். பேசல் மெட்டபாலிக் ரேட் என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள் உயிரோட வாழ்றதுக்கு எதுவுமே பண்ணாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரேட் இருந்தா தான் அந்த அளவுக்கு வந்து எல்லா மெட்டபாலிசம்லாம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10 கிலோ வந்து குறைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் குறையாம இருக்கிறதுக்கான காரணம் உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் வந்து லோவா இருக்கலாம். So அப்ப லோவா இருக்கிறப்ப வந்து unfortunately we need to exert a little bit more than what you think that you have exerted already. அதான் வந்து கீ. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து லைட் பல்ப் போறதே ரொம்ப கஷ்டம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து லைட் பல்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம பண்ற எல்லாமே வந்து என்னமோ வந்து அனுமான் வந்து சஞ்சீவி மலையை தூக்குற மாதிரி தான் நம்ம வந்து நம்ம மைண்ட்ல இருக்கோம். பட் தட் மைட் நாட் பி இனஃப். Right? That might not be enough. So you have to push yourself a little bit more, either by decreasing the calorie content or working out more. இது எல்லாமே முக்காவாசி பேர் இன்ஜினியர் தான் இருப்பீங்க ஜூம்ல, உங்களுக்கு தெரியாத கால்குலேஷன்ஸா. So plus and minus that, the calories in, calories out. Either of these two, you have to do something to increase your weight loss. Okay. அடுத்த ஒரு ஃபன்னியான கேள்வி டாக்டர். ஆக்சுவலி என்னன்னாக்க, எங்க அத்தை, பாட்டி, மாமா எல்லாம் நல்லா குண்டா இருப்பாங்க, ஊர்ல நல்லா குண்டா தான் இருப்பாங்க. ஆனா 80 வயசு வரையும் இருந்தாங்க, 70 வயசு இருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை.
நான் குண்டா இருக்கிறதுனால போய் செக் பண்ணேன், என் கொலஸ்ட்ரால் நல்லா தான் இருக்கு, சுகர் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க டாக்டர். அப்போ என்ன, நான் குண்டா இருந்தா என்ன பிரச்சனை? இப்போ நான் பாட்டு சாப்பிட்டு இருக்கேனே, அந்த குண்டா இருக்கிறது ஒரு பிரச்சனையா? நான் எனக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால்லாம் எல்லாம் ஓகே டாக்டர் சொல்லிட்டாங்கன்னாக்க, அப்போ ஒபிசிட்டிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை இல்லையா? நான் பாட்டு இருக்கலாமா அப்படின்னு கேள்வி வருது. யார் அது கேட்டது? அவங்கள நான் பார்த்தேன். ஏன் இந்த கேள்வி என்னைய பார்த்து கேட்டேன்? அவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அதாவது ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி இருந்தா எவ்வளவு வேணும் ஆர்கியூ பண்ணலாம். சோ ஜென்ரலா மெடிக்கல்ல வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஸ்மோக்கிங் காசஸ் லங் கேன்சர் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து நம்ம தலைவர் ஸ்மோக் பண்ணலையா, நம்ம வந்து எவ்வளவோ பேர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு லங் கேன்சர் வரலையா அப்படின்னா வந்து doesn't happen to everybody, but the risk and probability is a lot more. And one of the other really disturbing factor these days, and that is one of the main reason I'm doing all this is, எவ்வளவு ஜூம்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கோ ஃபண்ட் மீ பேஜ்ல வந்து, ஓ ஐ அம் a very close friend of this person, he is only 40 years old, he died of a heart attack, poor 2 little kids, wife doesn't have anybody to support, please donate அப்படின்னா உடனே நம்ம வந்து மனசு இலக்கி $2,000 $3,000 அப்படியே நானே டொனேட் பண்ணிருக்கேன். But nobody else gave me the root cause. Like, what happened? Why did this happen? You know, we lost our track and we focused on our career. And then I சொல்றேன்னா, we focused on building our career and not building our muscle. So அந்த ஒரு பாட்டம் லைன் ஆன ஒரு கான்செப்ட் வந்து மிஸ் பண்றோம். நீங்க அவங்க சொல்ற மாதிரி கேட்டதான், எவ்வளவோ பேர் ஒபீஸா இருக்காங்க. இப்ப இதே கொஸ்டின் வந்து இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க இன்னொரு தமிழ் சங்கத்துல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இந்த ஐயர்லாம் பாருங்க, ஐயர்லாம் வந்து நல்லா தொப்பையும் தொந்தியமா நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வந்து அவங்களாம் வந்து எவ்வளவோ நாள் வந்து மந்திரம் ஓதுறாங்க, அப்ப வந்து கடவுள் வந்து காப்பாத்துறாரா அப்படின்னு அது கடவுள் தான் கேட்கணும். So அதனால மேபி அவங்க பண்ண புண்ணியம், குட் கர்மா இஸ் ப்ரொடெக்டிங் them, we don't know. But what if you are not that person? இப்ப வந்து பைக்ல வந்து நீங்க போறீங்க, கார்ல போறீங்க, ஐ மீன் பைக்ல போறீங்க, ஆக்சிடென்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். எல்லா பைக்ல போறவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுதா? இல்ல. அப்படியே ஹெல்மெட் போடுறீங்க, கீழே விழுந்தா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்மெட் போடுறீங்க, கரெக்டா? சோ வந்து if you have 2 little kids, if you have family to around, you have to put the helmet no matter what. You don't have a choice. சூப்பர் டாக்டர், சூப்பர். நீங்க சொன்ன போது ஆச்சரியமா இருக்குன்னா, நான் கம்பரசம்பேட்டன் கிராமம், திருச்சி கிராமத்துல வயல்ல பார்த்தாக்க சுருட்டு இலைய எடுத்து மடிச்சு அதை அப்படியே பர்ன் பண்ணி அடிப்பாங்க. பாட்டிங்க வந்து கிராமத்துல உட்காந்தாங்களா 80 வயசு இருப்பாங்க, ஆனா சுருட்டு வந்து ரா சுருட்டு அப்படியே தெரிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னாக்கா அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இல்ல, also but look at the amount of manual labor that they do. இல்ல, அவங்க எல்லாம் வந்து கிராமத்துல வந்து விவசாயம் பண்ணி நல்லா வந்து it's all, என்ன பொறுத்த வரைக்கும் it's all based on how much muscle you have. The muscle you develop is like a long term investment. அப்புறம் இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் வந்து maybe it might not do that much to people who are muscular, maybe, we don't know. But that one factor வந்து you cannot deny. So அவங்க அப்படி இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. நம்ம நீங்க அப்படி இருங்க, நீங்க போய் கிராமத்துல போய் அந்த மாதிரி ஹார்ட் லேபர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னா வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்க, ask.pal@gmail.com. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் பால். ஸோ என்னோட சக மெம்பர்லாம் கேள்வி கேட்கறாங்க, உங்களை அடுத்து கேட்பாங்க இப்போ. தேங்க்யூ ஸோ மச். ஆமா, முடிஞ்சோன்னா நம்ம கேள்வி பதிலும்போது நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அப்புறமா. அடுத்த பார்கவி. தேங்க்யூ சரவணன், தேங்க்யூ. வணக்கம் டாக்டர், என்னோட பேரு பார்கவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய். ரொம்ப அழகா தெளிவா உங்களோட ஆன்சர்ஸ உங்களோட பாணியில காமெடியா ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் இது, ஆனா எங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் யுவர் சர்வீஸ். இது டெஃபினட்டா இட்ஸ் அ சர்வீஸ். நீங்க கோவிட் பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கும்போது அதை நீங்க எப்படி பாசிட்டிவா கொண்டு வந்தீங்கிறது இட்ஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவ் இஸ் அமேசிங். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள். என்னோட முதல் கேள்வி, இதெல்லாம் வந்து நிறைய ஆடியன்ஸ் கேட்ட கேள்விகள், அதுதான் நாங்க சார்ட் அவுட் பண்ணி கேட்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இட்ஸ் அரவுண்ட் ஃபாஸ்டிங். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஸோ உங்களோட வீடியோஸ்ல எல்லாமும் நீங்க அதுதான் சொல்றீங்க, இது வந்து சும்மா ஓவர் நைட் பண்ண முடியாது, இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஸோ நம்ம தினம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது சீட் டேஸ் எடுத்துக்கலாமா? விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்கள், அத மாதிரிலாம் இருக்கும்போது, இல்ல ஒரு ஆஃபீஸ் கேதரிங்லாம் இருக்கும்போது சீட் டேஸ் எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த கீட்டோ டயட்ல இருந்தா சீட் டேஸ் எடுத்தா அந்த கீட்டோசஸ் பிரேக் ஆகும். அந்த மாதிரி
இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோட சைக்கிள் பிரேக் ஆகுமா? ஏதாவது பின் விளைவுகள் உண்டா சீட் டேஸ் எடுத்தா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் ஆன்சர்? I have been doing intermittent fasting for 2 years. நான் எடுத்திருக்கேன், நான் நிறைய எடுத்திருக்கேன். ஆனா இட்ஸ் a change, so I come back. எனக்கு நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, when you do something wrong, அதை கில்ட்டியா ஃபீல் பண்ணோம்னா அது நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. when I eat biryani, I enjoy. அதுக்கப்புறம் திரும்பி I go back to my lifestyle change. ஆனா அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். Of course, want to hear yours. ஆன்சர் சொல்றீங்களா? So, okay, so Bhargavi, let me just step back a little bit. So, I'm not promoting intermittent fasting. So, please don't take me wrong. I'm not promoting fasting at all. Well, and the fasting or word you are depriving your body of something that the body needs. So, I don't agree with that. That cannot be a lifestyle change. It cannot be a lifestyle change. You have to enjoy the process. Anything that doesn't enjoy anything that you don't enjoy, that cannot be a lifestyle change. You will break somehow. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல என் ஒய்ஃப் சொல்லுவா, நீங்க பாத்திரம் தேய்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நான் பாத்திரம் தேய்ச்சு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவ திருப்பி தேய்ப்பா நான் தேய்ச்சது பாத்திரத்தை இல்ல, ஏன்னா ஒழுங்கா பண்ணல அப்படின்ட்டு. பிகாஸ் I don't enjoy it. Maybe if I enjoy it, maybe I'll enjoy it a lot more. So அந்த மாதிரி you need to enjoy what you are doing, only then it become a lifestyle change. So இந்த intermittent fasting ஒரு fad term மாதிரி ஆயிப்போச்சு. So it's a very fashionable term மாதிரி ஆயிப்போச்சு. Everybody, oh, நீங்க intermittent fasting, நாங்க எல்லாம் intermittent eating அப்படிமா. So I don't promote intermittent fasting. So what I'm saying is, you make use of the hormones that is developed in your body and eat at the time where it is 100% effective. So for example, உங்களுக்கு இன்சுலின் ஹார்மோன் நீங்க எப்ப சாப்பிட்டாலும் தேவை. அந்த இன்சுலின் எப்ப மேக்ஸிமமா இருக்கு, நம்ம தூங்குறப்ப எப்படி நம்ம ஒரு மாதிரி சோம்பல் முறிச்சு எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி இன்சுலின் சோம்பல் முறிச்சு எந்திரிக்குது. யூ ஆர் ஆக்டிவ் அட் 11, 1, 2. அப்பதான் உங்களுக்கு எல்லா மீட்டிங்ஸும் பேக் டு பேக் இருக்கும் ஜூம்ல உங்களுக்கு. அப்போ இன்சுலின் இஸ் அட் பீக். சோ நீங்க சாப்பிடுற அதே பிரியாணியை நீங்க 2 மணிக்கு மத்தியானம் சாப்பிடுங்க, நைட்டு 2 மணிக்கு சாப்பிடாதீங்க. ஏன்னா அது இன்சுலின் தூங்குகிற நேரம். சோ அதனால அந்த சன்ரைஸ் டு சன்செட் அந்த கான்செப்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாட் ஐ எம் ப்ரோமோட்டிங் இஸ் ஓவர் நைட் ஃபாஸ்டிங், where you eat early and then you can wake up in the morning and then just listen to your body. Whenever you have to eat, you eat. You don't have to deprive yourself. So this is what I'm saying. That is why we don't say fasting, we say feeding. It's called time restricted feeding. So இந்த மாதிரி இருக்கிறப்ப சீட் டேஸ் அப்படின்ட்டு இருக்கிற நம்ம மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நாள் சீட் டே 2 நாள் 3 நாள் 4 நாள் கடைசியில ஒரு வாரம் ஆகி போயிடும். நிறைய பேர் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான்லாம் ஃபர்ஸ்ட் when I was very motivated, Monday to Friday அடிச்சுக்கவே முடியாது. 1400 calories MyFitnessPal இது உண்மையிலேயே பேலா அப்படின்னு கேட்கும். அந்த அளவுக்கு கரெக்டா பக்காவா இருக்கும். சாட்டர்டே சண்டே டே பேல திருப்பி வந்துடலாம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். பிகாஸ் அவர் லைஃப் ஸ்டைல் இஸ் லைக் தட். நீங்க அரிசோனால கேட்கவே வேணாம், எல்லாரும் ஸ்விம்மிங் பூல் வச்சிருப்பாங்க. சம்மர்ல பார்ட்டி கேட்கவே வேணாம். யூ கைஸ் வில் ஹேங் அவுட் லைக் கிரேசி ஓவர் தி வீக்கெண்ட்ல. அவர் லைஃப் ஸ்டைல் இஸ் பேஸ்ட் ஆன் such a way that our socially we have to adopt to all these gatherings. So you cannot say that I will not go to gathering. What you should do is to create your lifestyle in such a way that you will be able to enjoy the gathering as well by adopting your time restricted feeding, whatever way that you is convenient. That's awesome. So இதிலேயே ஒரு question இருக்கு. The 7th or sunrise to sunset time restricted feedingல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி நம்ம டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. உங்களோட ஒரு யூடியூப் வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க, எழுந்த உடனே ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க, அப்படியே இருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு. பட் நிறைய பேரு இந்த வெயிட் லாஸ் அது ஃபேடான்னு தெரியல, பட் எழுந்த உடனே ஒரு லெமன் வாட்டர் இல்லைன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் இல்ல தண்ணி கியூமின் வாட்டர் ஒரு மணி நேரம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 1 மணி நேர கேப்ல இதை சாப்பிடலாமா, இல்லைன்னா ட்ரை ஃபாஸ்டிங் ஒரு பிரேக் பண்ற வரைக்கும் ஒண்ணுமே எடுத்துக்க கூடாதா? சோ நம்மளோட நீங்க என்ன கேள்வி நான் கரெக்டா சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரைட்டா சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அந்த டாபிக் இஸ் லைக் தட். So let me just backtrack. So நம்ம பாடியில 5 liters of blood இருக்கு. ஓகேயா? இந்த 5 litersல ஒரு 1% சுகர்.
So let's say வந்து 5 grams of sugar இருக்குன்னு வச்சுக்கோங்க for example. இதுல வந்து your insulin hormone is so powerful. It is so powerful that it is looking for sugar wherever it is coming into your body. அது வந்து அப்படியே நம்ம வந்து நான் செல்லமா கூப்பிடுறது எப்படின்னா நம்ம வந்து கொட்டைய விட்டு வெட்டைக்கு போகும் சொடல மாட சாமி அந்த மாதிரிதான் இன்சுலின் சுத்திட்டு இருக்கோம் நம்ம பாடிக்குள்ள. எப்படா சுகர் வருது நம்ம வந்து அடிச்சு புடிச்சு வந்து சுகரை வந்து பிரேக் டவுன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சோ இந்த லெமன் வாட்டரா இருக்கட்டும், இந்த குக்குமின் இருக்கட்டும், you will not even imagine that even a small sip of sugar will increase the insulin spike to like 2 to 3 times more. So enna agudhu, then you are waking up your body. Okay, you are saying that okay, now we are ready, but you are not. The insulin is still sleeping. So the quality of the insulin that is being produced in the body is very very low. You are not using to its maximum. இது வந்து எப்படின்னா நான் வந்து இந்த காஸ்கோல கேஸ் ஸ்டேஷன்ல போனீங்கன்னா வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, லோ மீடியம் ஹை சுப்பீரியர் அப்படின்ட்டு. நமக்கு அந்த பிரீமியம் இன்சுலின் தேவை. இந்த லோ இன்சுலின் எல்லாம் வந்து நம்ம தள்ளி விட்டுரும். நம்ம வந்து கொஞ்சம் காசு கொடுத்தா பரவாயில்ல, நம்ம பிரீமியம் இன்சுலின் வச்சு போட்டு கொஞ்ச நாள் வண்டி கொஞ்ச நாள் ஓடும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால ஈவன் a small sip of sugar வந்து it will disturb this melatonin and insulin cycle. ஸோ அதனால வந்து we don't recommend, but நாங்க வந்து எங்க பேஷண்ட்ஸ் என்ன சொல்றோம்னா, I don't force them at all. Somebody is like, some people are so adamant or brother, so confident, and they absolutely believe that lemon water helps, and they also believe that lemon water right after they wake up helps, and I don't change it. I said okay, that's fine, that is what you need, that's okay, but I'm very very strict on the timing. So let's say that 6 AM க்கு நீங்க வந்து லெமன் வாட்டர் குடிச்சாதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா you need to cut down your last bite by 6 PM. அது முடியாது டாக்டர், 6 மணிக்கு எப்படி என்னால முடியும் அப்படின்னா அப்ப லெமன் வாட்டர் 6 மணிக்கு குடிக்க முடியாது. Then you need to postpone to 7 AM. So you need to modify according to whatever works for you. So it is not a hard and fast rule. அதனாலதான் வந்து medicine cannot be replaced by computers. Totally. ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த 12 hours வந்து அது ஸ்ட்ரிக்ட்டா அதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. சோ என்னோட லாஸ்ட் குவெஸ்டன், இப்ப இந்த சன்ரைஸ் டு சன்செட், சோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் டைம்ங்கிறதுனால ஆனா நம்ம வெல் பேலன்ஸ்டு ஃபுட்டா இருக்கணும், எல்லா சத்தும் இருக்கணும், வெயிட் லாஸும் ப்ரமோட் பண்ற மாதிரி ஃபுட்டா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டட் லிஸ்ட் ஆஃப் ஃபுட் இருக்கா? இப்ப சில பேர் வந்து வீகன் ஆப்ஷன்ஸ், குளூட்டன் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. முடிஞ்ச வரைக்கும் பாலே குடிக்காதீங்க, இந்த நட் மில்க் நிறைய குடிங்க, அந்த மாதிரிலாம் நிறைய லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் நான் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்திருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாலும் குடிச்சிருக்காங்க, எல்லாமே மிக்ஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, நேட்டிவ் ஃபுட் சாப்பிட்டுருக்காங்க. ஒவ்வொரு ரிசர்ச்சும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இந்த ஆல்மண்ட் மில்க் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்து ஆல்மண்ட் மில்க் குடிச்சானா வெயிட் லாஸ்ங்கிறாங்க. அப்கோர்ஸ் சாய் மில்க் ஸ்பான்சர் சாய் மில்க் குடிச்சா வெயிட் லாஸ் அப்படிங்கிறாங்க. சோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ் டாக்டர்? ஏதாவது ஒரு ரெக்கமெண்டட் லிஸ்ட் ஆஃப் ஃபுட் இருக்கா? ருச்சி இந்தியன் குசின், ருச்சியில சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் சொல்லுவாங்க. So how do I put this? So again, I don't force anybody to eat what this is how you should eat, this is what you should eat அப்படின்ட்டு வந்து சொன்னாலே வந்து there is a restriction, and our mind is like okay, I'm doing this. At one point of time it will break down. No matter what. அது வந்து it's a human behavior. So for my patients, I don't ask them to change anything. For the first 6 weeks, நாங்க வந்து ஒரு fatty liver program வச்சிருக்கோம். What we do is we check the liver enzyme. நான் வந்து gastroenterologist, அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், gastroenterologist தான், cool டாக்டர் கடை. So fatty liverல இருக்கிறப்ப we have them come every week. Okay, உங்களோட டைமிங் பீரியட் என்ன, we give them an app and we say okay, no, this is what you should check. அப்புறமா வந்து a week later we will evaluate. Okay, உங்களோட ஈட்டிங் விண்டோ வந்து என்ன வந்து 12 hours வரல, 13 hours இருக்கு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 weeksக்கு we nail it down. We make sure that this 10-hour or 11-hour or 12-hour eating window becomes a lifestyle change, that they don't have to exercise any willpower. That is the first step. நீங்க இப்ப என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீக்கெண்டுக்கு யாராவது பார்ட்டிலாம் கூப்பிட்டாங்கன்னா கையில வந்து டப்பாவோட போயிடுவாங்க, டிஃபன் பாக்ஸோட போயிடுவாங்க. டிஃபன் பாக்ஸை போட்டு எல்லாத்தையும் வந்து they don't miss anything. They take all the alva, they take all the jaggery, whatever you make. பார்கவி வீட்டுக்கெல்லாம் நீங்க போனோம், நீங்க என்ன பண்ணாலும் நாங்க விட மாட்டோம்.
எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்குவோம். ஆனா வந்து நைட்டு வந்து சாப்பிட மாட்டோம். We'll come back and then we'll eat in the lunch or even 2-3 PM at the insulin level is high. இப்போ எனக்குலாம் வந்து சூப்பரான டைம் 3:30 மணி. ஸோ அதனால வந்து ஃபுல் கார்மல் மேக்கியாட்டோ, கொஞ்சம் கூட வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. ஸோ அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா உங்க ஃபேவரட் ஃபுட் என்ன சொல்லுங்க பாருங்க. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் இன் பிரியாணி பாட்? பிரியாணி. பிரியாணி இல்லாம நம்மளால இருக்க முடியாது. So I don't tell my patients not to eat biryani. You eat biryani. Okay, you eat biryani, but not at night. Okay, so next step is once you அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதை தானே நீங்க உங்க யூடியூப் சேனல் சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு உங்களை அரிசோனா தமிழ் சங்கத்துல கூப்பிட்டு பேச சொல்றீங்களா? சோ அதுல ஒரே ஒரு क्वेश्चन. சோ இப்ப வஞ்சகம் இல்லாம சாப்பிடலாம், ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்டட் டைம் பீரியட்ல ஒழுங்கா இருக்கணும். அதுதான் ஒன்லைன். ஃபர்ஸ்ட் சோ யூ மைட் பி யுவர் பாடி அதுவே வந்து ஒரு ஷாக்கா இருக்கலாம். அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து உங்க பாடியே வந்து ஃபர்ஸ்ட் வந்து போதும், இது போதும்டா, இதுக்கு மேல நீ ஒன்றும் பண்ணாத, நானே குறைஞ்சிருவேன் அப்படின்னு குறைஞ்சிரும். ஓகே, பிகாஸ் யூ ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் யுவர் டயர்னல் சர்க்கேடியன் ரிதம். சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து தட் இஸ் நாட் எனஃப். ஏன்னா வந்து அடிச்சு அடி அப்படி நம்ம இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆல்வேஸ் சே. இந்த பாஷா படத்துல வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் இன்டர்வல் அப்ப தலைவரை வந்து கம்பியில வந்து கட்டி போட்டு அடிப்பாங்க டம் 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 அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து 25 வருஷமா நம்ம வந்து பாடியை அடிச்சு கட்டி டம் டம் அப்படின்ட்டு தொப்பை வந்துருச்சு. இப்ப பார்த்து தொப்பை பார்த்துட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். So அதனால வந்து it takes time. The amount of time that you develop a belly, it will take 2 times more to decrease it if you go with the same pace. Okay, so once you adopt that lifestyle of time restricted feeding, okay, இங்க பாருங்க, பண்ண 6 வாரம், I'm 7 out of 7 every week, I have not crossed even a single day அப்படின்னா, then you go to the next step. Then you know, okay, what are you focusing on? Okay, we all know, okay, fried foods, இந்த almond milk, vegan, organic, இதெல்லாம் வந்து I don't focus at all. நான் ஸ்டார்பக்ஸ்ல போனாலே எல்லாம் சொல்லுவாங்க vegan, organic, almond free, skimmed milk கொடுங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன் காஃபி மட்டும் கொடுங்க. So I don't believe in all those. One thing I believe in this is non-vegetarian. ஐயோ பிரியாணி பட்டு வர கைங்க தெரியாதமா உளறிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க. So non-vegetarianல வந்து we are doing some research that okay, how do I put this? அதாவது vegetarians are amazing. Vegetarianல plant-based dietல what we are seeing in the gut, in the small intestine, bacteria is beautiful. Every good bacteria is like populated in assigned adequate amounts, adequate categories. Beautiful இருக்கு. Non-vegetarianல அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. So வந்து researchers எல்லாம் எப்படி போடுறாங்க, non-vegetarian diet is not inferior to vegetarian diet அப்படின்னு தான் போடுறாங்களே தவிர it is not superior அப்படின்னு போடுறது இல்ல. ஏன்னா வந்து அப்படி போட்டா வந்து there is a lot of consequences the meat industry has to face. So அதனால they don't do that. So அதனால I promote vegetarian diet, plant-based dietல, and make sure that you take your protein content of 0.8 grams per kilogram per day. இது மட்டும் தான் நான் வந்து சொல்றேன். Thank you so much, doctor. அடுத்து சுதா கேட்க போறாங்க, but we'll come back again. ஐயோ நான் திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க. Vanakkam Dr. Pal, I'm Sudha Balaji. Thank you so much for all your information. ஏன்னா நாங்களும் intermittent fasting பண்றோம், ஆனா நாங்க கரெக்டா பண்றோமா என்னன்றது எங்களுக்கு தெரியல. But the information you gave was more informative. Thank you so much. So எனக்கு இருக்கிற question என்னன்னா, நான் வந்து எப்பயாவது வந்து I follow water diet பண்ணுவேன் நான். பட் ஒரு பீரியடுக்கு மேல ஒரு 16 hours இல்ல 18 hours பண்ண முடியுது. பட் ஒரு பீரியடுக்கு மேல தலை வலிக்குது, டயர்ட் ஆகுது, அப்படியே கண்ணை சொருகிட்டு வருது. So I've heard like water diet வந்து not often, but ஆனா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? What is the right way to do a water diet? Well, water என்ன you just drink water. Just only water, nothing. 24 hours-க்கு just water மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து யூடியூப்ல சொல்லிருக்காரு. இருக்க முடியுமா? வெறும் தண்ணி மட்டும் அடிச்சிட்டு இருக்காங்க டாக்டர். நான் சொன்னது குடிக்கிற தண்ணி, அதுவும் குடிக்கிறது தாங்க. நான் சொன்னது இந்த தண்ணியை மட்டும்.
அந்த வாட்டர் டைட்ல இருக்காங்க. அவங்க பிரச்சனை இல்ல, ஃபுட்டே தேவையில்லை. அவங்க எங்க இருக்காங்க அவங்களே தெரியாது. So to be honest, I don't know the answer to that. I don't know. There is no scientific research behind it, so I don't know. But intermittent fasting la வந்து இந்த ஏகாதசி விரதம் இருப்பாங்களா, ஏகாதசி விரதம், அப்புறம் வந்து every religion have their fasting habits incorporated into the religion. நீங்க எதுனா எடுக்கங்க, ஜூஸ் எடுத்துக்கங்க, கிறிஸ்மஸ் எடுத்துக்கங்க, ஐ மீன் கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கங்க, முஸ்லிம்ஸ் உங்களுக்கு தெரியும் ரமதான், நமக்கு வந்து சஷ்டி கவசம் அப்படி நிறைய ஃபெஸ்டிவிட்டிஸ் இருக்கு. ஆனா அந்த கான்செப்ட் வந்து fasting has been a component in all the religion. So there is a concept that if you fast as much as possible, நீங்க சொல்ற மாதிரி water diet, if you can be there for like 24 hours, it's well and good. It's pretty well and good. So that fasting என்ன பண்ணுது அப்படின்னா, that's some concept called autophagy. Autophagy அப்படின்னா நம்ம நிறைய சொன்ன மாதிரி we are damaging our body every day because we are eating processed food. We cannot be like very clean, yeah, obviously, because of our lifestyle. So அந்த டேமேஜ் பண்ண பாடி எல்லாம் வந்து ரிப்பேர் பண்றதுக்காண்டி வந்து we produce a cells called macrophages. பெருசா குண்டா இருக்கும். அதோட வேலையே வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன டேமேஜ் பண்றோமோ, நைட்டு வந்து அது தூங்குறப்ப அது நம்ம டேமேஜ் பண்றது அது ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். அதுக்கு நம்ம வந்து fasting பண்றப்ப we are giving it more time to repair and we are not letting it work more. So அதனால வந்து our cells are well prepared for the damage that we are going to do the next day. So there is also a concept that in the imbalance இருக்கிறதுனால, because the repair is not done properly, that might be the starting process of a turning point of a cancerous cell. So ரிப்பேர் ஒழுங்கா இல்லைன்னா அப்படின்னா வந்து அந்த மேனுஃபேக்சரிங் புது செல் வர்றப்ப வந்து ஒரு மாதிரி கேன்சரஸ் செல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி 24 hours 48 hours ஒன்ஸ் இன் அ வைல் பண்றப்ப you increase the chances of having an effective autophagy, decreasing the cancer risk அப்படின்ட்டு வந்து ரிசர்ச் இருக்கு. இந்த வாட்டர் டயட் பத்தி எனக்கு தெரியாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா, இப்போ ஒரு தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். சோ ஐ அம் ட்ரைங் டு டு as much as work out as possible, in the sense like ஈவினிங் நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்றேன், ஒரு 1 hour ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் கார்டியோ பண்றேன். பட் ஸ்டில் வந்து வெயிட் வந்து அவ்வளோ ஈஸியா இறங்க மாட்டேங்குது. What do you think? I mean, like இப்போ அந்த மாதிரி ஒரு தைராய்டு பேஷண்ட்ஸ் அவங்க எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு வெயிட் லாஸ் இல்ல அந்த ஒபிசிட்டி குறையும்? ஈவன் the thyroid also can, like help to reduce. அது என்ன பண்ணலாம்? Correct. Unfortunately, the hypothyroidism, the decreased thyroid levels in the body, it's a pretty common problem back in India. இங்கேயுமே வந்து ரொம்ப காமன் தான். அது வந்து என்ன ரீசன்னு எனக்கு நான் வந்து ஸ்பெகுலேட் பண்றேன் அப்படின்னா வந்து இந்தியாவில் உள்ள பிளட் ஒர்க்கோட வேல்யூ எல்லாம் வந்து கூட வச்சிருக்காங்களோ, அதனால வந்து என்ன வாங்கினாலும் வந்து கம்மியா தான் இருக்க மாதிரி மார்க் மாதிரி ஆயிப்போச்சோ எனக்கு தோணுது. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் லோ தைராய்டு லெவல்ஸ் பேக். இதுல என்ன பிரச்சனைனா, தைராய்டு லெவல் கம்மியா இருந்தா மெட்டபாலிக் ரேட் நம்ம பேசணும்ல, பேசல் மெட்டபாலிக் ரேட் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மி ஆயிருது. பிகாஸ் யூ நீட் தைராக்சின் டு இன்க்ரீஸ் பேசல் மெட்டபாலிக் ரேட். So basal metabolic rate kammi arappa, then you need to exert even more harder than what you are supposed to, even without compared to a normal patient. So I have had many hypothyroidism patients. We have taken them out of thyroxine tablets by following the standard secret feeding method. If something is there, thyroid is also following the same diurnal variation of your body. So we are underestimating the effect of sunlight in our body. That is what the bottom line is. Okay, very informative. சோ என்னோட கடைசி கொஸ்டின் என்னன்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என் பொண்ணே சொல்றேன், ஷீ இஸ் அ டீனேஜர். பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா தான் சாப்பிடுறாங்க. பிகாஸ் தே வாண்டட் டு கட் த போர்ஷன், அவங்க ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க பாடி, சாப்பிடுற அவங்க போர்ஷன்ஸ். சோ இஸ் இட் குட்? இப்போ இல்ல, இந்த ஃபியூச்சர் ஃபார் தேர் அந்த இதுலயே அந்த அவங்க லைஃப் சைக்கிள்லயே பாத்தீங்கன்னா அது வந்து கரெக்டா அவங்க பண்றது? இல்லனா நீங்க உங்களோட சஜஷன் என்னவா இருக்கும் அந்த மாதிரி டீனேஜர்ஸ்க்கு? ஆனா அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருந்தே கிடையாது. நம்ம டீனேஜர் நான் கடமை சாப்பிட்டோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு பீஸ் கூட உடம்பு வைக்க மாட்டோம். I think it's an unfortunate situation because of the age group that they are in. So short answer, and you don't have to worry too much about it.
But Okay. there are extreme cases. There's something called anorexia nervosa, bulimia. They, I think eating limited quantities is okay, but there are patients where you actually, they will eat and they will think that they overeat. They'll go to the bathroom and they will create a gag reflex and they will vomit. It's called bulimia. Rendavathu anorexia. Anorexia na vandu you don't eat anything at all, thinking that that you will end up being overweight or something like that. So it's called eating disorder. So it's extremely common in teenage people over here in the United States compared to India. And the local extreme limited quantities okay irukanga. At the same time they are taking your protein, again remember 0.8 grams per kilogram. So like say over 40-50 kilo they have to at least take 40 grams of protein. So you need to make sure the protein intake is there. Either vegetarian or non-vegetarian, but as long as that is there, they will catch up eventually. You don't have to worry too much more. Okay, very informative. Romba supera சொன்னீங்க. So next நம்ம மத்த இவங்க questions கேட்டிருக்காங்க. I think over to Saravanan. Thank you, Sudha. Thank you, Bhargavi. Dr. Pal, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா குடிச்சுங்க. ரேபிட் ஃபயர் கொஸ்டினர் வந்துட்டு இருக்கு. முதல்ல இப்போ லிஸ்ட்ல பாத்துட்டு இருக்கேன். அனிதா சௌந்தரராஜன், நாங்க அவங்கள அன்மியூட் பண்றீங்களா? ஓகே, அவங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அனிதா கேக்குறேன். கேளுங்க. ஹலோ டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹலோ டாக்டர் பால். ஹலோ டாக்டர் பால். சரவணகுமார் எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹலோ. அதுக்குதான் நாகா வச்சு செய்யணும் சரவணன் பேரச்சு ஆரம்பிச்சு விட்டுருக்கேன் இந்த ப்ரோக்ராம். எங்களோட முதல் கொஸ்டின் அதுதான். அப்புறம் நாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி ஆக்சுவலி அதுதான் ரொம்ப இதை வைரலா ஃபாலோ பண்றோம் டாக்டர் உங்களோட இது வீடியோஸ்ல எல்லாம். நாட் ஜஸ்ட் தட், அரௌண்ட் எங்க ரிலேட்டிவ்ஸ், we have a couple of relatives in California and Portland. Everybody watches your videos and they are like, we are a very big fan of yours. So yeah. அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு क्वेश्चन இருக்கான். சோ டாக்டர் பால், எங்க வீட்ல இது டெய்லி நடக்கிற ஒரு இதுதான். என் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீட்ல பெரியவங்க எல்லாரும் எப்பயுமே 3 வேளை சாப்பிட்டு நல்லா அந்த மாதிரி வெல் ரவுண்டட் டயட் சாப்பிட்டு ஹெல்தியா தான் இருக்காங்க. நான் இப்போ ஆஃப் லேட் ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சீட் டேஸ் இருக்கும், பார்கவி சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டேஸ் பிள்ளைங்க பார்ட்டிலாம் போறோம்னா சாப்பிடுவோம். பட் ரெகுலர் பேசிஸ்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றேன். ஸோ இப்போ எங்களுக்குள்ளேயே வீட்டில் எது கரெக்ட்னு தெரியல. அதாவது அவர் எவ்வளவு ஒபீடியன்ட்டா இருக்காங்க அனிதாக்கு. அப்படியே விட்டா அப்படியே கை எடுத்து மூடுவாங்க போல அனிதா. ஐயோ இல்ல டாக்டர், நாங்க ஒரு அவசரத்துல ஆக்சுவலி சேர் போடல, அவ்வளவுதான். அதனால அவங்களால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒழுங்கா பண்ண முடியுது. அதுதான். ஓகே, வெல் that answer. நீங்களே சொல்றீங்க, you have your answer. You already are not following the fasting consistently, because your weekends you are breaking the norm anyways. So don't tell them that you're doing intermittent fasting. You're just being normal. Okay. Yeah. Intermittent fasting don't use that term. That for some reason it creates an anxiety among parents back home. Right. And also among our peers as well, that intermittent fasting is ஒரு fad diet மாதிரி இருக்கு. எல்லாருமே keto diet இந்த மாதிரி சொல்றதுனால இதுமே nothing works அப்படிட்டு. There is scientific evidence behind it. So you just say that அதே அப்படியே டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் அப்படி போட்டுக்கங்க. பூய்க்கும் சொல்லலாம், புஷ்பமும் சொல்லலாம். Okay. And one more question to that, added to that, doctor. Like இப்போ acid reflux, அப்புறம் நிறைய பேருக்கு இந்த gallbladder problems, especially women after delivery go through like a gallbladder, gallstones. So that becomes a viral thing that's very common among friends also here. So and acid reflux ரொம்ப காமன். அதனால இப்போ சாப்பிடாம இருந்தா அது கட் டவுன் பண்றதுனால ஏதாவது இதாகுமா, எஃபெக்ட் ஆகுமா? ஓ பியூட்டிஃபுல், பெர்ஃபெக்ட். நான் क्वेश्चन அனிதாட்ட கொடுத்து ஆன்சர் பண்ண கேட்க வச்ச மாதிரியே இருக்கு. Oh nice. Okay. Okay, perfect. So ஏன் எனக்கு இந்த क्वेश्चन ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா,
So heartburn, acid reflux. Acid reflux happens because you eat something, the acid is being secreted in the stomach, and the valve here, which is supposed to close, is wide open. Okay. So there is a valve that is connecting the esophagus and the stomach. In the valve, once you eat something, let's say chicken biryani, the valve is supposed to close. And then the stomach secretes acid, and then it will digest all the biryani, and then it gets into a small intestine. So the problem here is this valve is weak. It's open. So what happens in Niagara Falls, there is no control. It just keeps on coming up. So that's why you have this heartburn. Right. So in the valvular receptors, it's called proton pump inhibitors, PPI, proton pump inhibitors. And the inhibitors of the receptors, that is very down in at night after sunset. And then it wakes up at sunrise. This is mice you have all these receptors highlighted in green, which means they're very active from sunrise to sunset. After sunset, all this green goes down to gray in your research paper. It's such a beautiful thing. So when somebody comes to me, acid reflux for me, I don't put them on any medications at all. I just tell them, follow this. You will definitely make a difference. So the first 6 weeks, it will be horrible. Okay. அப்புறம் துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அதே பழகிடும். 6 weeks கழிச்சு your body will get so used to it that the sphincter gets tightened by itself. Okay. So provided you are in this category. ஆனா first 6 weeks you are going to be horrible. எவன்டா அந்த டாக்டர் பால் நீங்க வந்து தேடி வந்தா வருவீங்க சாக்ரமென்ட்க்கு. Thank you so much, doctor. Thank you, doctor. Okay. Actually chat window la inda ஒரு question வந்திருக்கு. Mr. Mani அவரோட question வந்து keto diet la இருந்திருக்கேன், 25 pounds lose பண்ணினேன். keto diet la இருக்கும்போது I was very active, I had lot of energy throughout the day, ஆனா sustainable இல்ல. And I went back on carbs and lost and gained all the weight that I lost. Any suggestions? நான் என்ன பண்ணணும்? Plus அவர் காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்திருக்காரு. அவரோட வைஃபும் உங்களோட ஷோஸ் எல்லாம் பாப்பாராமா. சோ பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் ன்னு சொல்லியிருக்காரு. ஷோவா என்ன பிக் பாஸ் ஷோ மாதிரி ஆகிட்டாங்க. ஓடவே முடியாது, ஒளியவே முடியாது. So it's a difficult question. So exactly என்ன ஆன்சர் சொல்லுங்க. என்ன எக்ஸாக்ட்டா என்ன கேக்குறாங்க? keto dietல இருந்து 25 pounds lose பண்ணினேன். இப்போ நான் என்னால சஸ்டெயின் பண்ண முடியல. Gain back the weight. Yes. See, this is what happens. This is why I hate all these diets. This is absolutely, I mean, the food industry has made so much money. You can't even imagine, I mean, playing with the human mind. I mean, I'm not saying keto diet is a bad diet. I mean, I don't know. Even researchers don't know. I'm not bashing against any diet. The paleo diet, polio diet, keto diet, whatever it is not sustainable. You think that you'll be able to avoid carb in a South Indian diet? How? There is no way. There is no way. You maybe 1 year, 2 years. There is no way. If you can do it, that's well and good. But majority, more often than not, people will go back to carb intake. And என்ன ஆகுது அப்படின்னா அந்த கார்பை நீங்க டிப்ரைவ் பண்ணதுக்கு அப்புறம் you put the carb into your body, ஒரு வல்கானோ மாதிரி எக்ஸ்ப்ளோர் ஆயிருது. அதாவது நம்ம அந்த அஜித் படம் மாதிரி, அதாவது வரே எப்படா வரும் அப்படின்ட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏண்டா வந்துச்சு அந்த ரேஞ்சுக்கு வலிமை அப்டேட் மாதிரி தான் கீட்டோ டயட். So that's why I don't see this goes back to our previous discussion that unless you enjoy the journey, this can never be sustainable. So unfortunately, you put back on all your weight, but you can adopt something else. Now I'm not saying you to adopt the technique that I'm asking you to do. You could even do something else, calorie restricted diet. There are so many diets, but you need to make sure that fits your bill. So this is not one size fits all tablet. It has to be accommodated to your lifestyle. Let's say you are a night shift worker, then this might not work. Let's say you are afternoon napper, this might not work. So I mean, you have to decide what works for you, but you need to choose a one that's going to stick with you for long. This is like an arranged marriage.
தேங்க்யூ டாக்டர். அடுத்து ஆரியன் அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கார். ஆரியன், உங்களோட क्वेश्चन ப்ளீஸ். ஒரே நிமிஷம். ஆடியன்ஸ் ப்ளீஸ், நீ கேட்குற கேள்வி இதை செஞ்சு ஒரே ஒரு கேள்வி நிறுத்திங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டாக்டர் பாலோட பேச ஆசையா இருக்கு. ஸோ 1 question per audience question, please. Thank you so much. Hello, can you hear me? Yes. Yes, right. Yeah, go ahead. Okay. So this might be a silly question, but it's concerning me. So if I have any food or any water intake, I keep getting burp. So the problem is it's embarrassing in the office meeting and stuff. With the work from home, lot of office meetings. So I get lot of burp and stuff, even for water. So it's little concerning, especially in, at least in the office environments. I need to apologize him. Sorry, I have some issues in the, so yeah, is it could be any pancreatic issues, or is it normal, or anything to overcome this? So first வந்து நீங்க கூகுள் பண்றத வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும். எப்படி பர்பிங்கும் பேன்கிரியாஸையும் எப்படியா வந்து லிங்க் பண்றீங்க? நான் எங்களோட ஹாஸ்பிடலுக்கு வந்தீங்கன்னா I'll show you my இது ஒரு கேப்ஷன் வச்சிருக்கேன். If you come to my office after reading Google, we'll charge you 10% more. First of all, pancreas is something கிடையாது. So don't worry about it. Okay. Number 2 is again the same concept of the sphincter muscle. Your sphincter muscle is weak for some reason. You don't look very obese. So you need to measure your waist circumference. Actually நான் வந்து 3 months intermittent fasting பண்றோம். அந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் பண்றோம் 3 months. உங்க வீடியோ பார்த்த அப்புறம் வைஃபும் நானும் பண்றோம். ஸோ அவங்களுக்கு வெயிட் குறையல, பட் எனக்கு வந்து ஒரு 5 to 6 lb குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் இது வரைக்கும் வெயிட் குறைஞ்சதில்லை. ஒரு 4-5 lb குறைவேன் எக்ஸசைஸ் பண்ணும்போது, பைக்கிங் பண்ணும்போது, பட் ஐ ஆட் அப். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் அந்த லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்ததுக்கப்புறம் 3 months 6 lb குறைஞ்சிருக்கு, விச் இஸ் குட் திங் ஃபார் மீ, நெவர் ஹேப்பன் பிஃபோர். ஆனா இந்த ஒரு இஷ்யூ, அந்த பர்ப் அந்த இது வந்து கொஞ்சம் இஷ்யூ கிரியேட் பண்றதுனால நீங்க சொன்ன மாதிரி I should stop doing googling and stuff. Yeah, no, I mean, don't take me wrong. What I'm saying is, do this time restricted feeding regularly, religiously. No, I mean 6 weeks, then the sphincter muscle get better and your symptoms might get better. If not, you might need some medications to help you out. You need further evaluation. This is too individualized to discuss on this platform. Thank you, doctor. Thank you, doctor. So next வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. என்னன்னா, உங்களோட valuable information along with fun is more tastier than biryani அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் ஒருத்தர் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீராஜன் அப்படின்னு, ஸ்ரீ நாகராஜன் அப்படின்ட்டு ஒருத்தங்க வெயிட் பண்றாங்க. சோ நாகா, நீங்க அவங்கள அன்மியூட் பண்றீங்களா? So they can question. வணக்கம் டாக்டர். நான் வந்து வெஜிடேரியன். சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் என்னன்னு சொல்லுங்க. மஷ்ரூம் சாப்பிட முடியாது பிகாஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ரீசன்ஸ். டோஃபு சாப்பிட முடியாது. அப்போ எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் என்ன இருக்கு? 0.8 grams per kilogram சொல்றீங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் நிறைய சாப்பிடணும் போல இருக்கு. கஷ்டம் தான். I mean, vegetarian source of protein வந்து we need to accept. It is a problem. ஆனா வந்து there are few other ways to do that. இந்த தாலே வச்சுக்கோங்க. தாலே வந்து ஊற வச்சு தாலும் மட்டும் கம்பேர்ட் ஊற வச்ச தால் சன்னா எடுத்துக்கோங்களேன். ஊற வச்ச சன்னா வெர்சஸ் முளை கட்டுற சன்னா வந்து the protein is content is different. You need to do some research to find out what works for you. அதுக்கு தான் வந்து if I were you, I'll talk to an Indian dietitian. நம்ம South Indian dietitian வச்சு we need to find out what is protein intake that works for you. So tofu is an option, soy is an option. What I do, I'm just going to be honest with you. I'm taking this whey protein and the purified whey isolate. So there are like lots of people saying that that's an artificial thing, you shouldn't take it and all those things. But if you take a protein powder, it has to be a purified whey isolate. That is the purest form of protein available in artificial form. So எனக்கு என்னோட busy schedule வந்து I'm not able to cook or actually have my wife cook. இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. If I want to get the protein content that I want, so I take protein supplements with a purified whey isolate on and off to meet the criteria.
So work with your dietitian. You need to improve your protein. If it is not meeting, it is okay to take purified whey isolate protein that works with your body. Make sure that there is no other artificial supplement. Just all you have to see is the ingredient on the pure whey isolate. And it is not a bad idea to consume that. It is not as bad as what they portray in the like as other people said in the Google and then other மக்கள்லாம் பேசுறது கேட்டா இப்போ நிறைய புரோட்டீன் சாப்பிட்டா பின்னாடி வந்து கிட்னி இம்பாக்ட் ஆகும். ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து கிட்னி he had a issue. ஸோ ஜெனட்டிக்கா வந்து அது ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு ரொம்ப பயமா இருந்தது. அதனால தான் இந்த வெயிட் புரோட்டீன் பக்கம் அதுக்கு பக்கம் அந்த டோஃபு பக்கம்லாம் போகாமே இருந்தோம். பட் புரோட்டீன் எப்படி கிடைக்கிறது? Yeah. No, I think it's a bad concept. I don't think the muscle and the kidney damage that when we're talking about like muscle builders, in the muscle builders who are taking prednisone, steroids, and the மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து they take, we are talking about 0.8 grams per kilogram, which is a minimal requirement for a person. Okay. And these guys are taking 3 grams per kilogram, 2 to 3 grams per kilogram. So that is what the difference comes through. நீங்க சொல்றத பார்த்தா மினிமம் ரெக்வயர்மென்ட்டே நீங்க கிட்னிக்கு கொடுக்கறா, கிட்னி இஸ் கோயிங் டு ஃபெயில் regardless whether you take கொடுக்கறோம். ஏன்னா அந்த புரோட்டீன் தான் ஒரு பெரிய ஒரு எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன. ஓகே, we will work with the dietitian and thanks for your time. Right. Thank you Sripati. Thank you Sripati. So இப்போ next chat ஒருத்தர் क्वेश्चन கேட்டிருக்காரு சார். என்னன்னா dandruffனா என்ன அப்படினு கேட்டிருக்காரு. அதே ஆள் வந்து என்னன்னா essential oils வந்து will help weight loss. Essential dandruff dandruff உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மென்ட் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க, எனக்கு இருக்கு. ஆடியன்ஸ் ப்ளீஸ், இது வந்து obesity அப்புறம் ரெண்டாவது வந்து what is it? Essential oils help weight loss. Essential oils எனக்கு தெரியல. What is that? I don't know. Refined oils, I mean refined oils பத்தி கேக்குறாங்க அப்படினு. Oil intake. So oil intake. Oil, yeah. Okay, so oil intake is a big topic. நாங்க ஒரு dietitian-ஓட I have interviewed in a YouTube channel ஒரு எபிசோட் பண்ணிருக்கோம். அதுல போய் பாருங்க. We talked about in detail about different types of oil. ஆனா ஒரு important information with the oil use வந்து we underestimate the oil that we use. Especially Indian cookingல வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அப்பாக்கெல்லாம் தோசை ஊத்துவாங்க. நானே தோசைனா முருகலா சாப்பிட்டாதான் தோசை, இல்லாட்டி அது தோசையே கிடையாது. அந்த முருகலுக்கு வந்து 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துவாங்க ஈஸியா. So 1 tablespoon of oil contains 120 calories. 120 calories. நீங்க அந்த 1 tablespoon of oil வந்து நீங்க எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கு you should run for 20 minutes for 1 mile. அதுக்கு நீங்க பேசாம வந்து இட்லியும் சட்னியும் சாப்பிடலாம். முருகல், அதுவும் அந்த இது இருக்கு பாருங்க, ரவா தோசை. ஐயோ கேட்டாலே வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு ரெஸ்டாரன்ட் ஒன்னு இருக்காங்க, ரவா தோசை சூப்பரா இருக்கும், வாங்க. ரவா அந்த ரெஸ்டாரன்ட்ல பாருங்க, ரவா தோசை எப்படி பண்றாங்க நீங்க பாருங்க, எவ்வளவு எண்ணெய் ஊத்துவாங்கன்னு நீங்க வந்து பாருங்க. So I mean I'm not saying don't eat it. You eat it, but you need to balance your other dietary intake or other meals accordingly. ஆமா, நைட்டுக்கு ரவா தோசை சாப்பிட்டு காலையில நான் எங்க வீட்டுல சாதா தோசை சாப்பிடுறேன், அதுக்கு நான் 3 கரண்டி எண்ணெய் ஊத்துவேன் அப்படின்னா அது வேலை கிடையாது. அடுத்தது நான் பாத்துக்கிறேன். செந்தில் நாகா அவரோட ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, அவரை கொஞ்சம் அன்மியூட் பண்றீங்களா? ஹலோ டாக்டர், நான் பேச கேக்குதுங்களா? டாக்டர், ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப வருஷமா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசிடிட்டி, ப்ளோட்டிங் எல்லாம் இருந்தது. எப்பெல்லாம் மில்க் குடிக்கிறோன்னா ப்ராப்ளம் ஆகும். டாக்டர் போய் செக் பண்ணதுக்கு உங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்லாம் இல்லைப்பா. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, லுக்ஸ் லைக் ஃபுட் அலர்ஜி மாதிரி இருக்கு, நீங்கள் வந்து விச் இஸ் என்ன உங்களுக்கு ஒத்துக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இட்ஸ் கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட். ஏன்னா நைட்டு இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது ஓரளவு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் பிளட் ஒர்க் பண்ணும்போது they found out like I have a more lipid profile. இல்லைனா அந்த ட்ரைக்ளிசரைட் வந்து 300 ரேஞ்சில் இருக்கு, சப்போஸ் டு பி 150 அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டாக்டர் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கு, வாட் ஷுட் ஐ டூ? நான் இப்போ வந்து ரைஸ்லாம் கட் பண்ணிட்டு டைரெக்டாக நான் வந்து என்ன நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கலாமா? ஏன்னா அதுமே அப்படி சாப்பிட்டா எனக்கு வந்து திரும்பி அந்த டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவங்க வந்து ஓகே, அந்த சிச்சுவேஷன் வை டோன்ட் யூ கோ ஃபார் மெடிகேஷன் அப்படின்னு சொன்னாங்க.
இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அந்த ட்ரைக்ளிசரைட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இல்லை இந்த லிபிட் ப்ரொஃபைல் கம்மி பண்ணுறதுக்கு மெடிக்கேஷன் தராங்க. இப்போ நான் அது வந்து இஸ் இட் அட்வைசபிள் டு கோ ஃபார் மெடிக்கேஷன் அட் த மூமெண்ட், இல்லை ரொம்ப இன்னும் கொஞ்சம் வருஷமா ஸ்லோவாக டயட்டை சேஞ்ச் பண்ணி ஐ வில் கோ ஃபார் லைக் பிளான்ட் பேஸ்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போகலாமா? I just want to know. So question is, you have high cholesterol levels and you're asking me whether you should go on medication, correct? Yeah, ama. Correct. Okay, so figure out your eating window. Na solradha vandu neenga vandu if you can do that, and if you can do that for 6 weeks without even a single cheat day, I guarantee you your blood work will come down. I guarantee. Idu vandu Preethiki na guarantee mari. கண்டிப்பா டாக்டர். நீங்க சொன்ன அந்த சிவாஜி விக்ரம் பிரபு விக்ரம் ஜோக் அன்னையில இருந்தே எனக்கு வந்து கொரோனா வைரஸ் கொண்டு கொஞ்சம் அந்த இன்ஃபினிட்டி போனது கண்டிப்பா. அதனால கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். So ana வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். 7 out of 7 you need to do every day. 6 weeks பண்ணுங்க, then you don't have to take the medication. But let's say that you are not getting better and your cholesterol continues to be high, it is okay to take medication to bring it down a little bit, but in due course of time you might not need that. Okay. Okay டாக்டர். Thank you. Thank you. Thank you. டாக்டர் அடுத்து வந்து ஜெயஸ்ரீ கணேசன் கேட்டிக்கு ஆசையா இருக்காங்க. நாகா ஜெயஸ்ரீ அட்மிட் பண்றீங்களா? Hello, doctor. Hey, Jayashree. Hi. Thank you so much for the session. It's very informative and time ponade theriyala. My question is related to my teenager. I know Sudha touched on that when she was asking question, but enakku enna I have a soon to be 19-year-old and his schedule is totally like number schedule kadiyadu. We get up at like 5 in the morning, go all the way till 8 or 9 at night, and then our body shuts down. அவனுக்கு வந்து he gets up only at like 11 o'clock, provided classes இல்லாத நாள்ல, காலேஜ் இல்லாத நாள்ல 11 o'clock he doesn't eat anything until like 3 o'clock அந்த மாதிரி. Then he goes straight for lunch, he nibbles on the lunch, and then night dinner வந்து we all eat at like 6:30. He is not really hungry at that time, but just because I'm making it, again nibbling, his energy level is peak when we all go to bed. After 10 o'clock at night, appada kitchen la vande edadu he'll be like looking for food. So my question is this okay? And if so, like normally நம்ம கொடுக்கிற food அவனுக்கு போதுமா? ஏனா I am a vegetarian, like we are all a vegetarian in our family. அந்த சாப்பாடு அவனுக்கு போதுமா? Because he is up until like 1 or 2 at night. அப்படி இருக்கும்போது even during college days அவன் காத்தால 7:30 கிளம்பி போனா கூட he doesn't eat any breakfast. So he just goes, he eats lunch whenever he can. Sometimes he'll come home at like 4 without having had anything to eat. So in the madri ஒரு நம்மலாம் at least we eat something, then 12 o'clock அவனுக்கு ஒரு schedule இல்லாம இருக்கு. So I'm so worried that is this sustainable? இப்படியே போனா எவ்வளவு நாளைக்கு இது பண்ண முடியும்? And if he is going to go out and stay by himself, I don't like with this condition, I do not want him to be by himself. You know what I mean? Correct. First of all, I think you don't have to be too much alarmed about this. It's okay. It's definitely a bad habit, but it's not as bad as what you think. And then number 2, but it is absolutely important to pay attention to this habit at an early stage at this time. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நானே அப்படிதான் இருந்தேன். மெடிக்கல் காலேஜ்ல வந்து when the life begins in the evening. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஐ மீன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து லைப்ரரி போறதா இருக்கட்டும், இல்ல வந்து பாஸ்கெட்பால் ஆடுறது, வாட் எவர் இட் இஸ், யூ பிளே டென்னிஸ், வாட் எவர் இட் இஸ், the student life is very busy in the evening, unfortunately, based on the social circumstances, and then you tend to eat more at dinner, tend to more eat during night times, which is you are basically வந்து disrupting the circadian rhythm at 19 years of age, and your body is going to think that this is a normal. This will not affect him now, but it will eventually hit him like around 30-31 வரப்ப it might be an issue. So அதனால don't worry about the calorie content. அதாவது ஒழுங்கா நியூட்ரிஷன் கிடைக்குதா இல்லையா அதை பத்தி worry பண்ணிக்காதீங்க. he'll be okay. He'll be okay. சும்மா நம்ம ஹாப்பி மீல் அப்படின்னு ஒன்று இருக்கு மெக்டானல்ல, அது சாப்பிட்டா எல்லாரும் நல்லா இருக்காங்க. So but you need to focus on the timing. The timing and you need to change a little bit and then tell them, you have to have an honest conversation with them. This is what is going to happen. நீங்க என்ன ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் வந்து 19 year old இப்படி இருந்தேன்.
நான் வந்து 30 வயசுல வந்து I had a mild heart attack. I don't want you to have a heart attack at age 30 and you need to do it right now. So that is what the whole transition is. And obviously hindsight is 2020, but it is very difficult to understand at that age. But slowly incorporate பண்ணிட்டே இருந்தோம்னா வந்து they will definitely get it eventually. Okay, thank you, doctor. Thank you, Jayashree. Doctor, chat window ஒரு question. எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் இது மிஸ்டர் கார்த்தியோடது. வாட் இஸ் த பெஸ்ட் வே டு டீடாக்சிஃபை ஃப்ளஷ் ஆர் கட்? அஃப்கோர்ஸ் கட்டு ஒழுங்கா இருந்ததுன்னா பாதி வியாதி வராமையே இருக்கும். எனி நேச்சுரல் ரெமெடிஸ் இருக்கா ஆர் ஓவர் த கவுண்டர் திங்ஸ் தட் டாக்டர் வுட் சஜஸ்ட்? Detoxify, don't worry too much about it. Our body is not filled with toxins to detoxify. Our body is smart. It will be able to figure out all the toxins. It will detoxify by itself, right? But the problem is we are not helping them to detoxify. We are just not supposed to do what we are doing. We are not doing what we are supposed to do, and the body is confused about how to detoxify. Yeah. So nothing to I will recommend to, like, நீங்க இத வாங்குங்க அத வாங்குங்க detoxify அப்படி கிடையாது. But you're absolutely right. Gut bacteria, the bacteria in the small intestine is everything. There is so much research on this gut bacteria that 10 years from now, எல்லாருக்கும் வந்து ஒரு ஜாதகம் கொடுக்குற மாதிரி, ஓகே உங்களுக்கு வந்து இந்த கட் பாக்டீரியா, நம்ம வந்து சர்பேட்ட பரம்பரை மாதிரி பாக்ஸிங் ஃபேமிலி மாதிரி ஆயிடும். நீங்க இந்த கட் பாக்டீரியா ஃபேமிலில இருந்து இந்த கட் பாக்டீரியா தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிரும் 10 years from now, because we have identified a single gut bacteria that could essentially transfer or completely change the patient's life from a lean patient to a obese patient. So how do we எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, stool transplant அப்படின்ட்டு வந்து ஒரு procedure இருக்கு. So we do that for patients with a severe infectious colitis. So stool transplant என்னன்னா வந்து it might sound a bit gross, அதனால வந்து பிரியாணி பாட் காரங்க வந்து பரிகி பண்ணிக்கங்க. So we take a stool from a natural person without an infection and we infuse the stool inside the infected patient. So colitis is completely gone, infection is completely gone, patient has completely gotten better. Okay, but what happened 5 years down the road since the stool transplant, this guy was like completely lean. His body mass index was 18. He was only like 40 kilos. This guy turned out to be a 100 kilo guy. அப்படியே completely transformed. And then the stool specimen that he got from the donor was a big guy. It was 100 kilo. So then that created this thing that, oh, you know what, there is something with the gut bacteria that is regulating all these hormonal regulations. And we are like narrowing down on the gut bacteria. So now there are trillions of microbes. We don't have information on each and individual things, but we know a group of categories. Okay, in the category இருந்தா இது நல்லவங்க, இந்த கேட்டகரி இருந்தா அவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு. நல்லவங்க வந்து ஜாஸ்தியா இருந்தா கெட்டவங்க கம்மியா இருந்தா ஆப்வியஸ்லி நம்ம தளபதி பாஷா படம் மாதிரி அங்கே பார் அப்படி ரகுவர் மாதிரி அங்கே பார். So டாக்டர், சோ நீங்க அந்த நேச்சுரல் ஃபுட்னா நீங்க வெஜிடேரியன் இருந்தா கட் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது உங்க ரெக்கமெண்டேஷனா? Correct, absolutely. There's so much studies on that. That vegetarianல ஏன் வந்து நல்லா இருக்குன்னா high fiber. வெஜிடேரியன்ல என்னன்னா எடுங்க எல்லாமே ஃபைபர் தான். So spinach இருக்கட்டும், mushroom இருக்கட்டும், whatever it is, there's always fiber because it is plant-based. Plant-based is always rich with fiber, and your gut loves fiber, and your gut bacteria loves fiber. So there is no particular thing I can tell you. In general, non-veg again, as I said before, it is not inferior than solirukangale thavara, it is not equally good or it is not superior ability in the research is already. But at the same time, I'm not asking you to completely stop non-veg. Na Arizona vandalum na biryani paattai saapruven, but only one meal a week. Oru vaarathukku 21 meal irukku. 7 into 3 is 21. Why don't we start with one meal a week and then you can slowly transition, or maybe you can stick with one meal a week for the rest of your life. பவித்ரா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நாகா பவித்ராவை அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். Hello, Dr. Pal. Hello. Hi. Thank you. உங்களோட அட்வைஸ் அண்ட் எவ்ரிதிங் நால வந்து ஒரு லாஸ்ட் 2 yearsல வந்து வித் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் நாங்க both of us together probably have reduced like 60 to 70 pounds. So that's actually quite a big number. So anala idhula yaar nariya lose pannirpaanga.
Wow, super. I'm so glad. இல்ல பட் ஆனா ஐ திங்க் எது எங்களை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ண வச்சதுன்னா வந்து I had like a lot of gut issues. எனக்கு வந்து I had fatty liver, I had diverticulitis, acid reflux. அதுக்கப்புறம் மிட் 30s தான் இருக்கேன். எண்டோஸ்கோபி நிறைய வாட்டி பண்ணியாச்சு, கொலோனோஸ்கோபி பண்ணியாச்சு. ஸோ லிட்டரலி லைஃப் வாஸ் கோயிங் இன் ஒன் வியர் டைரக்ஷன். ஸோ கெரியர் தான் வந்து எல்லாமே சொல்லிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணும்போது இது அப்படியே வந்து பேக் சீட் எடுத்துட்டு. பட் உங்களோட மோட்டிவேஷன் வித் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் எல்லாம் பண்றது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அது ரொம்ப ஹார்டா இருந்தது. த வைஃப் பிலீவ் மோர் தென் மீ. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து குவிக்காவே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கார்த்திக் வந்து 7 days ஃபாலோ பண்ணுவாரு, நான் 5 days ஃபாலோ பண்ணுவேன். ஆமா, சோ அதனால இட் இஸ் காட்டன் பேக் ஆன் ட்ராக். இப்போ வந்து now எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் triglyceride numbers were above 500, so now they are less than 150. இப்போ they 130 in the You should be a living example of the previous comment. Very good. நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன் என்னோட இல்ல பட் ஆனா வந்து இப்ப now we have got into this point. இனிமே வந்து how to take things forward in the time restricted feeding of 12 hours and the break வந்து we are able to do it. இதுக்கு அப்புறம் இந்த muscle building and other things வந்து probably next bigger steps. adula I wanted to take your advice. Super, sounds good. That's what I'm doing. நீங்க என்னோட லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிம்பு பத்தி நான் போட்டுருப்பேன். That is what I'm doing. So as I said, I'm not healthy I'm not okay. Let me take a step back. So what is healthy? Healthy now it is not about being skinny, being not obese, being organic, being vegan. Applies to it. You need to have the energy whenever somebody asks you to do something. If you're energetic throughout the day, you're healthy, right? எப்ப வந்து அரபிக் குத்துக்கு பாட்டு போட்டாலும் அலமதி அபிபு அப்படி நீங்க டான்ஸ் ஆனீங்கன்னா you're healthy. Yeah, that is what we want. You need that energy. I don't have that energy. I'm lean. I'm very, very tired towards like 2 p.m., 3 p.m. I have like 10, 15 patients waiting. I just cannot focus. Unfortunately, for skinny fat people like us, you look very skinny, Pavitra husband Karthik. You look very skinny. So, unfortunately, we need to put a lot of more effort than what is actually needed. So I'm doing that. So I'm going to give a monthly update on the YouTube channel regarding what I'm doing so that people can adopt and then do whatever they can. It needs a lot of discipline, lot of motivation. So actually வந்து நான் அந்த வீடியோ பண்ணதுல I'm doing okay because நான் சொல்லிட்டேனே தெரியாதனமா உளறிட்டேனா அப்படிட்டு வந்து I'm able to have an accountability factor. But it takes time. It takes 1 year time. So April 2023 நான் டார்கெட் வச்சிருக்கேன். So maybe you can also follow my journey and then okay, sure, கண்டிப்பா see how you do. One question from my daughter. ஒண்ணுதான்ப்பா இல்ல பின்னாடி நின்னு கேட்டுட்டே இருப்பா, ரொம்ப சிதப்படு. சாரி, ஏன் பின்னாடி பொண்டாட்டியே நிக்கறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. Go for it. ஒரே ஒரு eczemaக்கு மட்டும் do you have any solution for eczema? So individually you cannot tell you on this platform, but I can tell you that eczema is an autoimmune disease. Yeah, autoimmune disease. Diabetes is an autoimmune disease. Any autoimmune disease, believe it or not, it responds beautifully to this time restricted feeding thing. Autoimmune is a problem that develops because you did something to the circadian rhythm. Your hormones didn't know what to do. Your hormones is irritating these cells at a very bad time, and these cells didn't know what to do, and it starts stimulating the immunity. அதாவது உங்களை கட்டப்பா மாதிரி உங்களையே வந்து குத்திரும். That is what is autoimmune diseases. So whatever the autoimmune disease, I would still recommend the standard restricted feeding for them. Okay, sure. Okay. We'll definitely Okay. do. Thank you, Dr. Thank you, Dr. Pal. Thank you. Dr. Pal, காஃபி குடிச்சு முடிச்சிட்டீங்களா ஃபுல்லா? Okay, doctor. We'll quickly go through and wrap it up as we can. ஒரு கொஸ்டின் கேட்டு நான் அடுத்த பர்சனை கேட்கறேன் உங்களுக்கு. கொஸ்டின் வந்து என்னன்னாக்கா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து மார்னிங் சாப்பிடலாம்னு சொல்றாங்களே, அதுவும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் எப்படி இம்பாக்ட் ஆகும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும்? Right. Diabetic patients, I don't think you should follow this without any supervision. You need to have somebody else monitoring it, or you should monitor glucose levels because every patient is different. We cannot give you like a template. So what I'm saying is it's just a template. You need to build and you need to cater according to what your problem is. So அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப்ல வந்து ஹெல்த் அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பண்ணது என்னன்னா இந்த யூடியூபை வந்து ஒரு எஸ் கார்பரேஷன் மாதிரி ஆகிட்டேன்.
ஏன்னா அவங்க யாரும் சூட் பண்ணிடாதீங்கடா. சீரியஸா You never know what will happen in this so அதனால so this is just a template. So diabetic patients, you need to modify accordingly to how your glucose level responds. So I cannot say to anybody, okay, diabetic patients, okay, wait 1 hour after eating. So it is completely individualized based on their glucose fluctuations. But I can tell you that once you have the fluctuations and once you decide a very good eating window under the supervision of a physician, I can tell you we have decreased the dosage of the insulin 50%. We have taken patients out of metformin completely, and we have decreased the hemoglobin A1C to normal in a span of 3 to 6 months for most of my patients. So this definitely works. There is no question about it. Wow. So இப்போ ரிமோட் பேஷண்ட் நீங்க எடுத்துப்பீங்க அப்படின்னா. தேங்க்யூ டாக்டர் பால். அடுத்ததாக நாகா ஆசன் அரீஃப் அவங்களை அன்மியூட் பண்ணி விடுங்களேன். Hello, Doctor. Good evening. Vanakkam. Oh, good evening, Austin. Ramesh. Excellent presentation. Now, Ramesh Hasan Arif, I'm also a physician, nephrologist. You are very. I will leave and I'll come back. You are very well informed community. Everybody is very conscious and everything, and excellent organization by Tamil Sangam. தெரியாதனமா தப்பா சொல்லிட்டேனா ஈபிகோ 303 செக்ஷன் படி மறந்துச்சு விட்டுருங்க. இல்ல ஒண்ணு இல்ல டாக்டர், நீங்க சொல்றது எல்லாமே நல்ல கிரேட் அட்வைஸ் தான். there is really no doubt about the kidney disease touch பண்ணீங்க. It was excellent. நெஃப்ராலஜி இருக்கும்போது கிட்னி டிசீஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். இல்ல டாக்டர், it was wonderful. இது பண்ணிட்டு லைக் எனக்கு என்ன ஒரு two small question. என்ன most of our community member இங்க இருக்காங்க, இந்தியால இருக்காங்க. Is diabetes வந்து ஓவர் ஸ்டேட்டடா? என்ன இந்தியால ஒரு ஃபீலிங் என்னன்னா டயபிட்டிஸ் நம்பரை இங்க A1C 6.4 மாதிரி இந்தியால வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலி every other Indian is a diabetic. அப்படி பாத்தீங்கன்னா 6.4 பாத்தீங்கன்னா, so there is a move to push the A1C to 7க்கு மேல தான் நீ டயபெட்டிக் இந்தியாலே நிறைய டாக்டர்ஸ் சொல்றாங்க. அது ஒரு question. நீங்க you also done epidemiology and public health, so what is your take? And we have lot of Indian patients here, from South India mainly. That's a question. And the other one is about prebiotic or probiotic. Does it help really the gut biome? And people can spend a lot of money, up to $100 per bottle or $200 per bottle. And there's a testing called biome also. It will test your stool and tell you what probiotic you should take. Those two are the questions, doctor. Thank you. And ஒரு நாளைக்கு அந்த சரவணகுமார எல்லாரும் காமிச்சிருங்க தயவு செஞ்சு. எல்லா வீடியோ சரவணகுமார் சார் அவரை போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவர் யாருன்னு காமிச்சிருங்க தயவு செஞ்சு. Saravanakkumar is actually a friend of mine. He's a friend in Minneapolis. His name is actually so first நான் கோவிட் வீடியோ பண்ணப்ப வந்து அவன் தான் வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டான். First 2 வீடியோல வந்து I just rephrase the same question what he asked and then the answer. ஆனா கமெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் சூப்பர் சூப்பர் அப்படினாங்க. அப்புறம் எல்லா வீடியோலயும் அவன் வச்சு செஞ்சுட்டேன். இன்னும் உங்க ஃப்ரெண்டா இருக்காரா? அத சொன்னா டேய் நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கவே இல்லையேடா. But okay, so coming to your question, hemoglobin A1C la vandu and I don't think lowering is a good idea. The reason I'm saying that is, I see a lot of fatty liver patients there because I'm a hepatologist as well. I mean gastroenterology and hepatology. So every diabetic patient has some kind of fatty liver disease. I mean, so the recommendation is to actually screen for fatty liver patients even if you're diagnosed with diabetes even at one time of your life. And there is something called lean fatty liver that we are focusing more. And but South Asian descent, especially Tamil people, there is a research study stating that if your waist circumference is more than 80 or 90, 90 in men, women, and 100 in men, you don't even have to do any ultrasound. You are going to have fatty liver. You don't spend money on that. So I'll tell you, 5 years or 10 years from now, we are going to shop around for livers. There is so many liver transplantation that is happening at the background that nobody is talking about because it is the end stage outcome, and it takes 10 to 15 years for the damage to happen. And I can guarantee you that we are predisposed for this fatty liver to start with. There is some kind of epidemic. Actually, COVID-19 oda pandemic mari poitu irukku nenikiren nama the fatty liver with Tamilian patients. Because I'm involved in this research and liver patients as well, I can tell you that this is an untapped area. So I don't agree with lowering the hemoglobin A1C because we can identify these early patients early
address patients early so we can do something about it. So that's number one. Number two, the probiotic வந்து 90% of the time it's just a waste of money. It's a 90% of the time. நீங்க யாராவது இந்த 62 பேர் இருக்கீங்க, 62 பேர்ல யாராவது ப்ரோபயோட்டிக் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு நீங்க அஞ்சல் செலவழிக்காம எங்களோட நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்க்கு டொனேட் பண்ணிருங்க. Because it will help you anything. But 10% of the patients it will definitely help, and that is very, very individualized. You need to talk to your gastroenterologist about it. Talk to a good gastroenterologist. Thank you, doctor. Thank you, Dr. Hassan. Not me. Thank you, doctor. Excellent. Sudha, are you there? Yeah. So என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இங்க ஒருத்தங்க சாட்ல எழுதிருக்காங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, when we get old like 40s, the muscle we build is not getting retained once we stop doing the working out. So is working out continuously the only way to retain muscle mass? That's not true. When you build the muscle, it doesn't go as bad as what you think, and it is difficult to build muscle after 40 because all your receptors are going down. You got to put twice the effort as you have to put when you're 20. So, but once you build the muscle, yes, it might go down a little bit, but not to an extent. So in the ஒரு பாயிண்ட்னால தான் நாங்கலாம் ஜிம் பக்கம் போனதே கிடையாது. அது போனா பண்ணிட்டே இருக்க மாட்டா, அதனால அது யாரா பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு நல்லா ஞாபகம் இருக்கு. I discussed this in detail in my medical school college daysல. But that's now I know that it's not true. நான் என்கிட்ட யார சொன்னா அவனா தேடிட்டு இருக்காங்க. Mute இருக்கு சுதா. You're on. Yeah, okay. Thank you so much, doctor. எனக்கும் அந்த question இருந்தது. Thank you for the clarification on this. So next வெங்கி PV அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் he is waiting to ask a question. So நாகா அவரை unmute பண்றீங்களா? Hey, am I audible? Yeah. Go ahead. Hey, thank you for the opportunity, and thanks to Sangam. Dr.Pal, இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் சேர்ந்து கேட்கறேன், மேபி வித் a little bit of flavor. I used to travel extensively on business. லாஸ்ட் ஒரு 2 years தான் வீட்டுல குழந்தைங்களை பார்த்துக்க சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. So I'm compensating for that, and I'm a strict vegetarian. Like somebody else was saying, protein க்கு என்ன பண்ணணும் அந்த இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. So on the same lines, extensive travel பண்றவங்களுக்கு, assuming I will start traveling in the near future, Monday to Friday across time zones travel பண்றவங்களுக்கு என்ன இது lifestyle habits or இந்த இது பண்ண முடியுமா? And also someone was saying, you have to raise the scale for the sugar, the diabetic levels. அதே மாதிரி borderline BP high இருந்தா இது practice பண்ணலாமா, இல்ல ஏதாவது specific tweaks, ஏதாவது changes or tweaks ஏதாவது கொண்டு வரணுமா இந்த ப்ரோக்ராம்ல? And one personal request, like a lot of YouTubers who have taken the path to movie industry, I soon want to see you, acting in one of the movies, Dr. Pal. இருந்தா ரொம்ப குசும உங்களுக்கு. பாருங்க, மறந்துட்டேன் கொஸ்டினே மறந்துட்டேன். இந்த மாதிரி ஷாக்கான ஒரு நியூஸ் கேட்டா மறந்துட்டேன் கொஸ்டின். Oh, travel, yeah, travel. So travel அப்ப you go to different time zones. So let's say you are Arizona, then you go to New York, Eastern time ஆயிடும். அப்புறம் லண்டன் போனீங்கன்னா அப்புறமா overnight 8 hour 12 hour difference ஆயிடும். So அந்த travelல you got to listen to your internal body clock. Don't look into your wall clock. So internal body clockல okay, you know when you're going to sleep. So you sleep and then you wake up, and then 1 hour after you eat. Doesn't matter if it's 2 a.m. or 3 a.m. So the outside clock is not as important as your internal body clock. And then your internal body clock will adjust. The problem comes when you are there for only 2 to 3 days and then you come back again. So that is the problem. Then you need to adjust accordingly. First, initially the customer, but your internal body clock will adjust accordingly. So don't worry too much about it. What was the other one? There was another question that he had. About what? About A1C, diabetes. Oh, hypertension. Yeah. Blood pressure. So time restricted feeding, there are multiple research showing that this time restricted feeding will help hypertension as well, mainly because it decreases the waist circumference, it decreases your body fat composition. So adanala the blood pressure also gets better. So good luck. It will get better. Hang in there.
doctor. One question from the chat. Doctor, you are a superstar. So first, உங்களுக்கு அதுதான் compliment. My question is, I got fatty liver end of 2020 due to pandemic. I visited doctor and they mentioned my liver size increased little bit. I was on and off with the diet. My recent ALT is 55. Anion gap is 17.3. I'm still eating rice, coffee, milk. Is it okay or should I need to worry? How serious I need to consider this? ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க, அதுக்கு ஒரு சொல்லிடுறேன். சொல்றாங்க, இன்னுமாடா இந்த ஊர் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கு, அடிச்ச கைப்பிள்ளைக்கு எப்படின்னா அடி வாங்கின கட்டத்துல உயிரோட இருப்பா நினைக்கிறேன், அந்த ரேஞ்சுக்கு பேசுறாங்க. So again, it's very difficult to give individual opinion on this platform. It's very difficult. But in general, whenever your liver enzymes are elevated, there is some kind of scar tissue that is developed in the liver. That is what we call as fibrosis. So I jokingly say that livers are not husbands. They cannot tolerate beatings forever. They will shut down. So adunala you need to take this seriously. Yes, absolutely. You need to cut down on carb because carb is known to deposit fatty infiltration. In the mari patient we focus solely on time restricted feeding very intensely, and then we decrease the waist circumference. You have to do something out of the blue if you need to decrease the waist circumference to less than 90 centimeters. That's ungaloda goal. அது அடையும் வரைக்கும் நீங்க ஓய்வே எடுக்காதீங்க. அந்த சர்பேட்ட பரம்பரை ஆரியா மாதிரி பாக்ஸிங் போட்டு வந்துருங்க. செல்ஃப் ஹீலிங் ஆர்கானுங்கிறதுனால தான் ஹஸ்பண்ட்னு சொல்றீங்களா டாக்டர்? லிவர் செல்ஃப் ஹீலிங்ல அதுதான், அதனால தான் அது ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க. வேற வழி இல்ல. சூப்பர் பார்கவி. ஓகே, சோ கேகேக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. நாங்க கேகே அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ டாக்டர். ஹாய் கேகே. ஹாய். ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சுவலா இப்போ என்ன சாப்பிட்டாலும் ப்ளோட்டிங் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நைட்டு ஒரு நாள் ஃபுல் நைட்டு தூங்கவே முடியாத மாதிரி கூட இருக்கும் ஒரு சில டைம். ஸோ இப்போ அவங்க இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? அதை பத்தி உங்களோட என்ன? Again, நீங்க ஈட்டிங் விண்டோவை பாருங்க. If he eats late at night, it is bound to happen. Because your bacteria loves carbs, and the bacteria is still in small intestine, and they are sleeping at night. And if you are feeding them carbs at night, they will just love it, and they will have the time of their life in the small intestine. So adala first try to cut down on that, and then two things: cut down on the dinner time and cut down on your carbs. Your bloating will get better. ஓகே. அவங்க இப்ப இந்த ரெஸ்ட்ரிக்டட் டைம், உங்க வீடியோ பார்த்துட்டு தான் இந்த ரெஸ்ட்ரிக்டட் டைம் தான் ஃபாலோ பண்றாங்க. பட் இந்த ஈவினிங் டைம்ல மில்க் பேஸ்டு ஃபுட் இல்ல ஒரு காஃபி அந்த மாதிரி குடிச்சா கூட உடனே அவங்களுக்கு இந்த ப்ளோட் ஆகிறது. பட் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடியாச்சும் ஒழுங்கா இருந்துச்சு, ஓ மெத்தட ஃபாலோ பண்ணிட்டா ரொம்ப ஒஸ்டாய் போச்சுடா. இல்ல அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலா முன்னாடியும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்ப மத்ததெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. பட் இந்த மில்க் ஃபேட் ஐட்டம்ஸ் மட்டும் ரொம்ப பிரச்சனை பண்ணுது. Thank you pa. And the lactose intolerance sometimes இல்லன்னு சொல்லுவாங்க, but it might be true. It might be very subtle. So try to avoid the milk and then see. Okay. Now ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பேஷண்ட் சொன்னேன், your heartburn, your bloating is because of the soda that you are drinking. Stop soda. I don't drink soda அப்படினாங்க. But then that's good. Thank you, Bhargavi. Thank you, Pa. Sudha and Bhargavi, you can say thanks to doctor. And I'll... Sudha? Thank you, doctor. Great chatting with you. திரும்பி நான் வர மாட்டேன், அவ்வளவுதான். அடுத்து will be talking with Gupta ji. But so great talking to you, doctor. Sudha? Yeah, the same. Thank you so much, doctor. உங்களோட பேஷன்ஸ்க்கு நான் பொறுமையா சொன்னேன். உங்களோட பொறுமையா எங்க क्वेश्चंस्க்கு எல்லாம் ரொம்ப ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப ஜோவியல் போனே தெரியல எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் நாங்க திரும்ப அகைன் உங்களை நாங்க மீட் பண்ணிட்டே தான் இருப்போம் யூடியூப் வழியா. So keep inspiring us with all your valuable information to the society as well. Thank you so much for everything. Thank you. Thanks, Sudha. கடைசியா ஒரே ஒரு ஹேண்ட் ரைஸ் மட்டும், அது முடிஞ்ச உடனே we'll wrap up with the Guptas. Thank you, doctor, for you.
last one person, and then Gupta will follow up on that. So Naga Ganesh, just last person to unmute. And Dr. Pal, so much, thank you to you for the 1.5 hours you spent with us today. அது கொஞ்சம் டயர்ட் இல்லாம கொஞ்சம் டயர்டே ஆகாம இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு இருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம் உண்மையிலேயே. அதுக்கே ரைட். ஓகே, குப்தா அவர் பேசுங்க அப்புறம் you take over and we'll wrap it up after that. Gupta, let me stop you right there. ஒரு சின்ன இதே மாதிரி தான் என்ன தமிழ் சங்கம் தெரியல. This is I did some Zoom and then so rapid பண்றப்ப வந்து 100 பேர் இருந்தாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா 20 பேர் இருந்தாங்க. கடைசியில இவன் பேசி முடிச்சா இதுக்கப்புறம் என்னதான் பேச போறோம் அப்படின்ட்டு. சோ அதனால அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து அந்த சிம்பு வந்து பிக் பாஸ்ல இறக்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சஸ்பென்ஸை வச்சுக்கிட்டு நான் என்னோட இன்னொரு மோட்டிவையும் வந்து I want to discuss with you guys. I know you guys want to talk about it, but looks like participants might leave. Yeah, கண்டிப்பா டாக்டர் பால் பேசுறீங்க. I don't want to have that happen again. Absolutely. So, okay, so I'll take this as a flow to suggest something that I'm planning to do, and I'm pretty sure that you guys will be on board as well. So let me tell you something. So if you look at my middle finger, it's small, and there's a reason behind this is we have a genetic problem in my family. So my father has it, my grandfather has it. And we didn't even know about all these things before. So ipo ennachu appadina naanga vandu US la vandappo vandu we have like 2 beautiful boys now, but we have like 11-12 pregnancies before. So every pregnancy was cut stop in 3 months, 6 months, 9 months அப்படின்ட்டு வந்து கண்ணப்பினான் வந்து கட் ஷாட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அனாலிசிஸ் வந்து எடுத்து பார்க்குறப்ப there was a genetic defect in the chromosomes. So அது வந்து it was prevalent in both me and my wife as well. And எனக்காச்சும் இந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்கு, she doesn't have anything, so she's a carrier. So எனக்கு வந்து அப்போ that was like 5-6 years, I mean 2014 அந்த டைம்ல. So what happened was so I started doing some research on this. So அப்புறம் தான் வந்து we came to know that there are so many families, I mean so many, I can't even tell you, with the நம்ம தமிழ் ஸ்பீக்கிங் நம்மளோட காலிக்ஸ் நம்மளோட மக்கள் வந்து எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. So there is a skeletal dysplasia registry in LA, UCLA ல வந்து skeletal dysplasia இந்த மாதிரி வந்து போன் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்டிஸ்ல வந்து யாரெல்லாம் பேபிஸா இருக்காங்க. So I went there, okay, I went look into all the genetic sequencing, and then I found out that the same genetic defect is available, I mean is prevalent in 10 different Tamil families. 10 different Tamil families, and everybody have a defective kid. We are fortunate enough that the pregnancy didn't progress. The baby died within the uterus. These families actually delivered the baby, and unfortunately they have lifelong disability that they will never come out of it. They will never ever come out of it, and there is nothing wrong these guys did. It was just so I always say that we underappreciate what we have. We don't appreciate what we actually have. So adanala vandu what we decided was we are going to put together a foundation called Vannam Malargal Foundation. So this is what the name of the foundation is. So we run a non-profit organization called Aishwaryam Trust. அது வந்து 10 years முன்னாடி we started in Madurai. அது எப்படின்னா இந்த ஓல்டர் பீப்புளுக்குலாம் இந்த ஹாஸ்பிஸ் கேர், கம்ஃபர்ட் கேர், கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் 6 months தான் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கப்ப அவங்களுக்கு வந்து நம்ம கேர் கொடுக்குறப்ப வந்து இட் இஸ் எக்ஸாஸ்டிங் போத் மென்டலி அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியலி and also in terms of manpower. So இந்த மாதிரி வந்து either manpower இல்லாம இருந்தாலோ இல்ல financial support இல்லாம இருந்தாலோ they will admit these patients to our 24/7 nursing care. So ஒரு land வாங்கி ஒரு bill பண்ணி ஒரு 50 patients வந்து we manage 24/7. உங்களுக்கு meals கொடுத்து medications கொடுத்து every doctor comes and checks on it. Everything is for free. They live with us and they die with us. So we are like a family. ஒரு 50 பேர் இருக்கும். It takes like 3 lakhs per month to run this. நான் வந்து சும்மா donations மட்டும்தான், but actual running is through my juniors who are doing an excellent job. We've been doing this for the last 10 years. So YouTube வந்ததுக்கு அப்புறம் வந்து we got a better reach. So அதனால வந்து donation has been pouring from multiple reasons, multiple resources, which we are so happy for it. But I want to propose this Vannam Malargal Foundation that we're going to
do here in US. It's a non-profit organization. Aishwaryam Trust will be a part. If you or any of your family members know about any defective kid, it could be cerebral palsy, it could be anything else that they are dealing. We were in a different planet and we came back. கேட்கவே அவ்வளோ இதாக டாக்டர். ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து it is not just what you do, end of the day what the result you provideங்கிறது தான் இருக்கு இல்லையா நமக்கு. Hello. So I think if you know anybody who can who know this, let me know. டாக்டர் உங்க வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. Just a second. Yeah, I'm sorry. So if you know anybody, let me know, and then we'll be happy to have them on board. And we want to cater to these people who are still in a separate planet, and nobody else knows about this planet, and we should spread this information to everybody as much as possible. Thank you so much, Dr. Pal. Gupta ji, please. Yes, அந்த ஒரு சர்ப்ரைசிங் क्वेश्चन கேட்டிருங்க. இல்ல அவர் இல்ல இப்போ. ஓகே, இட்ஸ் ஓகே பால், நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகே நாகா. ஓகே. ஆனா டாக்டர் ஒரு விஷயம் நீங்க பாருங்க, இருந்த கும்பல் அப்படியே இந்த வெயிட் பண்ணிருக்காங்க. உங்களோட பேச்சு கேட்டுட்டே இருக்காங்க, அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி கடைசி கொஞ்சம் சொன்னப்போ கூட யாருமே கிளம்பாம உட்கார்ந்துருக்காங்க அத்தனை பேர். பெரிய விஷயம் தெரியுமா உண்மையிலே? உங்களோட கரிஷ்மா அப்படி இன்னும் என்ன கரிஷ்மா கபூரா யாரு? கரீனா கபூர். ஓகே ஓகே. ஸோ கைண்ட் ஆஃப் நன்றியுரை டாக்டர் பால். ஸோ நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பயன்மிகு அறிவுரைகளை நயமக நகைச்சுவை கலந்து எளிய தமிழில் நமக்கு அளித்த மருத்துவர் பால் மாணிக்கம் அவர்களுக்கு அரிசோனா தமிழ் சங்கம் சார்பாக என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவி செய்த செல்வகுமார் நாகலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் நாகா தெய்வ சிகாமணி அவர்களுக்கும் எனது நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த குமான் கில்பர்ட் சவுத் ஈஸ்ட், பிரியாணி பாட், சாண்ட்லர் அண்ட் ஃபீனிக்ஸ் மற்றும் ருச்சி இந்தியன் குசைன் ஆகியோருக்கும் எனது நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த பிரதீப் தண்டபாணி அவர்களுக்கும் எனது நன்றிகள். So Dr. Pal, நீங்க அந்த வீடியோ ப்ளே பண்றீங்களா? ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் if you want. Do I have a video? I mean, there's a website. Okay, சரி, நாங்க அதை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க Right. Yeah. So it's aishwaryamtrust.com. aishwaryamtrust.com. You go there and there is an option for donate. If you're interested, you can donate. It's like time-restricted feeding. You're not forcing anybody. If you want to adopt it, you donate. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் உங்களை நேர்ல பார்க்கணுங்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வருவீங்களா நீங்க? பிரதீப் வந்து நமக்கு, I mean, he's a very very close family friend of us. So அவர் சொன்னா வந்து there is no objection. மறுப்பே கிடையாது. ஆமா, மறுப்பே கிடையாது. சரி, தேவா சொன்னா சூர்யா கேட்ட மாதிரி we definitely mix. தேவா சூர்யா மாதிரி தான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. உடல் மண்ணுக்கு உயிர் பிரதீப்புக்கு. ரொம்ப சூப்பர் டாக்டர். எத்தனை கேள்வி, நிறைய கேள்வி இருந்தே இருக்கு. உங்களுக்கு தெரியுமே 1000 கேள்வி வந்துட்டு இருக்கு. ஆனா 1000 நம்ம உட்காந்து சொல்லிருக்க முடியாது. ஏன்னா நேரம் வந்து நீங்க 1.5 மணி நேரம் உங்களுக்கு வீக்கெண்ட்ல சண்டே கொடுத்தது பெரிய விஷயம். சோ thank you. ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. I had a wonderful time. Thank you so much, guys. I wish I'm glad that everybody is talking about health, which is itself is a big achievement by itself. So again, we focused all our time building our career. It is time to build our health. Okay, thank you so much. Thank you so much, everyone. Thank you, guys. Thanks a lot. Bye. Bye, doctor. Thank you. முடிச்சாங்க. அனைவருக்கும் நன்றி. நான் கால் கட் பண்றேன்.